நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது உம்முடைய பேர் அன்பினாலே நீர் எங்களை அன்பு கூர்ந்து நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையை கேட்டு உமக்குள்ளே ஊண்ட கட்டப்பட எங்கள் ஒவ்வொரு புதைத்தார் மீட்பு அச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக பாடல் எண் 146 நாம் பாடுவோம். பாடல் எண் 146. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராகிய ஆண்டவரை உயர்த்தி கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் முந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஞானத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே, பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர், என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக
பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன் கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கைகளை உயர்த்தி நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. நாம் அடுத்ததாக இது பாடல் புஸ்தகத்தில் இல்லை, இந்த பாடல் ஒரு புதிய பாடல். இதுவும் விடுதல் சபையினர்களால் எழுதப்பட்ட ஒரு பாடல். ஆண்டவருடைய அன்பை அவ்வளவா ருசித்து எழுதப்பட்ட ஒரு பாடல். ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே என்ற பாடலை உணர்ந்தவர்களாய் தெய்வ அன்பை எண்ணி அதை ருசித்து இந்த பாடலை பாடுவோம். இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே, கவலை எனக்கில்லை, காத்திடும் தெய்வம் நீர். கவலை எனக்கில்லை, காத்திடும் தெய்வம் நீர். எந்தன் பலனே எந்தன் துணையே, என்னை என்றும் நடத்துவீர். எந்தன் பலனே எந்தன் துணையே, என்னை என்றும் நடத்துவீர். உமக்கே என்றும் ஆராதனை, உயிருள்ள நாள் வரை. உமக்கே என்றும் ஆராதனை, உயிருள்ள நாள் வரை.
உம்மை நம்பும் எந்தன் வாழ்வை உயர்த்தி மகிழ செய்வீரே. உம்மை நம்பும் எந்தன் வாழ்வை உயர்த்தி மகிழ செய்வீரே. உமக்கே என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை. உமக்கே என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை. ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுவே. என் நினைவும் உம்மை தேடுவே. இதயம் மகிழ்ந்து பாடுவே. என் நினைவும் உம்மை தேடுவே. ஓ எந்தன் இயேசுவே, தனிமையின் வெறுமையில் தவித்திடும் வேளையில், தனிமையின் வெறுமையில் தவித்திடும் வேளையில், தஞ்சம் நீரே அண்டி வந்தே ஆதரவாய் நடத்தி நீர். தஞ்சம் நீரே அண்டி வந்தே ஆதரவாய் நடத்தி நீர். உமக்கே என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை. உமக்கே என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை. ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுவே. என் நினைவும் உம்மை தேடுவே. இதயம் மகிழ்ந்து பாடுவே. என் நினைவும் உம்மை தேடுவே. ஓ எந்தன் இயேசுவே, எதற்கும் உதவாத பாவியா என்னையும், எதற்கும் உதவாத பாவியா என்னையும் உமக்கு உகந்த தூய உடலாய் தூய்மையாக்கி மகிழ்கின்றீர். உமக்கு உகந்த தூய உடலாய் தூய்மையாக்கி மகிழ்கின்றீர். உமக்கே என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை. உமக்கே என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை. ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுவே. என் நினைவும் உம்மை தேடுவே. இதயம் மகிழ்ந்து பாடுவே. என் நினைவும் உம்மை தேடுவே. ஓ எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் எண் 383வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 383. இப்படிப்பட்ட தெய்வ அன்பை ருசித்த நாம், நம்முடைய ஆண்டவரை அறிந்த நாமோ, நம்முடைய அறிக்கை எப்படி இருக்குன்னா, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாரதளத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பிடியில் சிக்கியிருந்த என்னை நீர் மன்னித்தீர். எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நீர் விடுதலை கொடுத்து ஒரு விடுதலையான வாழ்க்கைக்கு நேரம் நடத்தினீர் என்று ஆண்டவருடைய அன்பையும் அவரை அறிந்து கொள்ள
உணர்ந்து பாடுவது என்பதுதான் உண்மை போல் யாருண்டு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடும் தெய்வ அன்பை உணர்ந்தவர்களாகவும் இந்த பாடலை பாடுவோம். உண்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடினில் சிக்கினான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடினில் சிக்கினான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதியிலந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகி நான். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் ஊடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய், ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும் சோதனை வந்திடும், கர்த்தானீர் காத்திடும். மெசியா வருகை அறையில் பலரை சிலுவை கருகில் அலைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய், ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியில் சிக்கி
ஹல்லேலூயா. என்னையா தேடினீர் இயேசுநாதா என்பது தான் நமக்கு ஆச்சரியமான ஒரு காரியம். அவ்வளவு துரோகமும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் இருந்த நம்மையும் அவர் முந்தி நம்மை அன்பு கூர்ந்து நம்மை தேடி வந்து அவர் நம்மை தோளில் சுமந்து இந்த நாள் வரைக்கும் அழகாய் நடத்தி வந்திருக்கிற நல்ல ஆண்டவர். எந்த சூழ்நிலையும் பின்னோக்கி செல்வதற்கு அவர் என்றைக்குமே அனுமதிக்கிறதில்லை. அவர் வார்த்தையை தந்து சிட்சித்து எப்படியாகிலும் முன்னேறி செல்லும்படியாகவே அவருடைய வார்த்தையை தந்து அவருடைய கிருபை தந்து இந்த நாள் வரைக்கும் நடத்தியிருக்கிறார். அவருடைய சத்தியத்தை நமக்கு தந்து நம்ம வாழ்க்கையை எத்தனை நாள் வரைக்கும் திரும்பி பார்க்கும்பொழுது எத்தனையோ காரியங்கள் நம்ம பர்சனல் லைஃப்பில் கவனித்து பார்க்கும்போது மாறி இருக்கும். அப்படிப்பட்ட உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகும்படியான ஒரு பாக்கியத்தையும் தந்து அவரை போலவே மாற்றி வருகிற ஒரு பங்கை நமக்கு தந்து இந்த நாள் வரைக்கும் நடத்தியிருக்கிற ஆண்டவர். அவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்க நம்ம எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உண்மையுள்ளவராய் நல்லவராக இருந்திருக்கிறீங்களே நன்றி. காலை தோறும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு புதிதாக தந்து எப்பொழுதும் ஆண்டவரே ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்படியாக எங்களுக்கு தந்து ஆண்டவரே மனம் திரும்பும்படியான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்து அப்பா ஒரு நல்ல சதையுள்ள இருதயத்தை தந்து நல்ல ஒரு கிளியர் கான்ஷியன்ஸ் படி வாழும்படியாக கற்றுத்தரீங்களே அதற்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிடாத உங்களுடைய கரத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவே வழி என்று நடத்தக்கூடிய நல்ல ஆலோசனை சொல்லி எங்களுக்கு நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் ஆண்டவரே எங்கள் புதிய கிருபையை தந்து ஆதரிக்கிற நல்ல தகப்பன்னீர். உங்களுடைய அன்பை எங்களுக்கு தந்து மாறாத கிருபை எங்களுக்கு தந்து நடத்துகிற நல்ல தகப்பனா எங்களோடு இருக்கிறீங்களே அதற்காக நன்றி. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து நீதிமானாக்கி நம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு வெட்கப்படுவதிலேயே இயேசுவே அதற்காக நன்றி நன்றி நன்றி. நீரே எங்களுக்கு மூத்த சகோதரராய் எங்களுக்கு முன்னோடியாய் நடந்து இதுவே வழி என்று காண்பிக்கிற நல்ல சகோதரனா எங்களோடு இருக்கிறீங்களே அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தந்து நடத்துகிற நல்ல ஆண்டவர். கடல் அலைகள் ஓய்ந்து போனாலும் மலைகள் பர்வதம் விலகி போனாலும் அவருடைய கிருபை எப்பொழுதும் நமக்கு நீங்காத ஒரு கிருபையாக நமக்கு தருகிற நல்ல தகப்பன். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கிருபையின் மகத்துவத்தை எண்ணி இந்த பாடலை பாடுவோம். காலைதோறும் கர்த்தனே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலைதோறும் கர்த்தரே. ஆலியின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. ஆலியின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. மலைகள் விலகும் பர்வதம் அகலும், மலைகள் விலகும் பர்வதம் அகலும். மாறாவும் கிருபை நீங்கிடாதே, மாறாவும் கிருபை நீங்கிடாதே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே என் தேவன், தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலைதோறும் கர்த்தனே. நம்ம ஒரு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சுருக்கமாக அன்று துதிகளை ஏறெடுப்போம். ஓசியா புத்தகத்திலே 14வது அதிகாரம் 9வது வசனம். ஓசியா 14:9 இந்த புத்தகத்தினுடைய கடைசி வசனமாய் அது சொல்லப்பட்டிருக்கிறது.
இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இங்கே கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று இந்த ஓசியாவினுடைய புத்தகம் முடிகிற அந்த கடைசி வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தைக்கு பின்பாக இருக்கிற அந்த ஓசியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை நாம் இந்த ஓசியா புத்தகத்திலே பார்க்கும்போது, அவர் ஒரு இஸ்ரவேலில் இருந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். இந்த புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கும்போது, ஓசியா 1-2 அதிகாரத்திலேயே நாம் அந்த ஓசியாவினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது, கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு என்றார். அந்த ஓசியாவை தேவன் அவர் தன்னுடைய ஸ்தானத்திலே வைத்து, தேவன் இஸ்ரவேல் மக்களிடத்திலே அவர் காட்டின அன்பை, மக்கள் தேவனை விட்டு வழிகள் வகி சென்ற அந்த பகுதியை, அதன் மத்தியிலேயும் தேவன் அவர்களை அன்பு கூர்ந்த ஒரு பகுதியை விளக்கி காட்டும்படியாக ஓசியாவை தேவன் அவர்கள் மத்தியிலே ஒரு ஸ்தானாதிபதியாய் அவர் வைத்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு தேவன் ஓசியாவினுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்ட காரியங்களையும் அவரை நடத்தி சென்ற வழிகளையும் நாம் பார்க்கும்போது, இந்த 2வது வசனத்திலே பார்க்கிறது போல, ஓசியாவிடத்திலே தேவன் ஒரு சோரம் போன ஒரு ஸ்திரீயை உனக்கு மனைவியாக நீ மணந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு பின்பாக சோர பிள்ளைகள் என்று அந்த வேசித்தனத்திலே பிறந்த பிள்ளைகளை உன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நீ உனக்காக அவர்களை சேர்த்துக்கொள் என்று தேவன் அவரிடத்திலே சொல்லுகிறார். ஓசியா அதை தேவன் நடத்தின அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படிந்தார். அதற்கு பின்பாக நாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் சொன்னது போல அவர் பெயர் சூட்டி அவர்களை ஒரு குடும்பமாக அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். நாம் புதிய ஏற்பாட்டிலே கூட ஒரு மனைவி அவிசுவாசியாக இருந்தால் அவள் பிரிந்து சென்றால் பிரிந்து போகட்டும் என்று தேவன் சொன்ன ஒரு இடத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு கூட, அந்த அலவன்ஸுக்கு கூட ஒரு இடம் என்று இல்லாமல் தேவன் அவரை நடத்தின அந்த வழியிலே அந்த மனைவியை அந்த பெண்ணை நீ சென்று அவளிடத்திலே சென்று அவளை உன் பக்கமாய் சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த பகுதியை ஓசியா அதற்குள்ளாக அதை சேர்த்து கொண்டு அந்த வழியிலே அவர் நடப்பதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பாக தேவன் அவருடைய வாழ்க்கையை வைத்து இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக காரியங்களை, தேவனுடைய அன்பை விளங்க செய்து தேவனிடத்தில் திரும்பி வரும்படியாக அநேக காரியங்களை இந்த ஓசியா புத்தகத்திலே சொல்வதை நாம் பார்க்க முடியும். இப்படி சொல்லி அந்த ஓசியா புத்தகத்தை முடிக்கிற இடத்திலே நாம் படிக்கிற வசனம் என்னவென்றால், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே நடந்த நிகழ்வுகளையோ ஆரம்பத்திலே நடந்த ஓசியாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, ஒரு உச்சக்கட்ட ஒரு துயரத்துக்கு ஏதுவான, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கக்கூடாத ஒரு காரியம் போல் நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அந்த வாழ்க்கையினுடைய முடிவை குறித்து நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று ஓசியாவினுடைய அந்த புத்தகம் முடிவதை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த புத்தகத்திலே ஓசியாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த துயரமான காரியங்கள், மிக ஒரு நிந்தைக்குரிய காரியங்கள் என்று நாம் பார்க்கிற பகுதிகளெல்லாம், அது இந்த உலகத்திலே அது போன்று யாருக்காவது நடந்திருக்கக்கூடுமோ என்பது போல் நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு துயரத்துக்குள்ளாக நாம் செல்லுகிற ஒரு இடம் என்பது நமக்கு இல்லாதிருக்கக்கூடும். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்துகிற வழியிலே சிறு சில டிசப்பாயின்மெண்ட் என்று வருகிறதோ, அல்லது தேவன் நடத்துகிற ஒரு பாதையை குறித்து நாம் சந்தேகிக்கிறவர்களாகவோ இருக்கிற ஒரு இடம் என்பது இந்த ஓசியாவினுடைய வாழ்க்கையிலே முடிவிலே நாம் பார்க்கிறது போல, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்ற ஒரு பாக்கியத்தை நாம் அடைந்து விடாமல் நாம் அதற்கு கீழாக நாம் பார்க்கிறது போல, அங்கே 2 தரப்பான மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், ஆனால் அதற்கு கீழாக நீதிமான்களோ அவைகளில் நடப்பார்கள். அதற்குள்ளாக பிரவேசித்து கர்த்தருடைய வழிகளை இந்த ஓசியா ஏற்றுக்கொண்டது போல
அதை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளாக பிரவேசித்து அவர்கள் நடப்பார்கள். ஆனால் அதற்கு பின்பாக எச்சரிப்பாக நாம் பெறுகிற ஒரு பகுதி என்னவென்றால், பாதகரோ அவைகளில் இடறி விழுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாதகர்கள் என்பதை ஆங்கிலத்திலே டிரான்ஸ்கிரஸர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழியை நாம் நம்முடைய சொந்த ஞானத்தின்படியோ சொந்த கண்களின்படியோ நம்முடைய சொந்த அபிப்பிராயத்தின்படியோ நாம் கண்டு அதை தள்ளிவிடுகிற ஒரு இடமாகவோ அதில் இடறுகிற ஒரு இடமாகவோ நாம் மாறும்போது நாம் மீறுதல் செய்கிறவர்களாக, கர்த்தருடைய வழிக்கு முரட்டாட்டம் செய்கிறவர்களாக மாறுகிற ஒரு இடத்துக்கு நாம் சென்று விடுவோம் என்று எச்சரிக்கப்படுகிறோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வழிகள் அது எப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தேவன் நம்மை நடத்தினாலும் அவை எல்லாம் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்ற ஒரு இடத்திலேயே தேவன் நம்மை நடத்துகிறார். எனவே நாம் அதிலே இந்த நீதிமான்கள் அதிலே பிரவேசித்து நடப்பார்கள் என்ற ஒரு பாக்கியத்துக்கு உள்ளாக அப்படிப்பட்ட ஒரு நீதிமான்களாக நடக்கும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த புதிய ஏற்பாட்டிலே கூட மரியாளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்திருப்போம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தேவதூதர் மரியாளிடத்திலே, நீ திருமணம் ஆவதற்கு முன்பாகவே கற்பம் தரித்து இயேசுவை அவரை டெலிவர் பண்ணுவாய் என்று தேவன் அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பகுதி என்பது வெளிப்படையாய் பார்ப்பதற்கு அன்றிருந்த கலாச்சாரத்துக்கு ஒரு நிந்தைக்குரிய ஒரு இடமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் மரியாள் அந்த இடத்திலே கர்த்தருடைய வழிக்கு தன்னை ஒப்படைத்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று பூரணமாய் அதற்கு ஒப்படைத்ததை நாம் பார்க்க முடியும். அதன் முடிவிலே தேவன் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து கர்த்தருடைய வழியை அங்கே நிறைவேறும்படியாகவும், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்பது அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாகவும் செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். அதன் மூலமாய் இறைபெருமான் இயேசு இந்த உலகத்திலே அவதரித்ததை நாம் பார்க்க முடியும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் கர்த்தருடைய வழிகளுக்கு நாம் ஒருபோதும் அதற்கு அந்த பாதகமாய் அல்லது அதற்கு மீறி நடக்கிற ஒரு இடமாய் என்று இல்லாமல் அதை நாம் பூரணமாய் நாம் ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளாக நாம் செல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நம்மை சீர்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடியும். அதன் மூலமாய் நாம் பிறருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்பதை நாம் சுதந்திரிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் ஒருபோதும் இழந்து விடாமல் வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் இப்படிப்பட்ட கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடாமல், நாம் இன்று நாம் பார்க்கிற ஒரு நம்முடைய கண்ணோட்டத்தினாலே நாம் இந்த வசனத்திலே ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறது போல, இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார், இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய ஞானத்தின்படியோ நம்முடைய புத்தியின்படியோ கர்த்தருடைய வழிகளை நாம் பார்க்கும்போது நாம் இந்த பாதகரை போல் இடறுவதற்கு எதுவான சில நம்முடைய சுயத்தின் காரியங்களோ சுயத்தினுடைய முறுமுறுப்புகளோ சுயத்திலே ஏற்படுகிற இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே நாம் நிந்தைக்குரிய ஒரு இடத்துக்கு நாம் சென்று விடுவோம் என்று நாம் சுயத்திலே வருகிற சில கேள்விகளுக்குள்ளாக சென்று நாம் பாதகர்களாய் நாம் மாறுகிற ஒரு இடத்துக்கு நேராக நம்மை நடத்தி சென்று விடும். எனவே அப்படி இல்லாமல் நாம் கர்த்தருடைய தேவ ஞானத்தின்படி தேவ புத்தியின்படி அவருடைய வழிக்குள்ளாக நாம் நடக்க வேண்டும் என்று அர்ப்பணித்து வாழும்படியாகவே நீதிமான்களாய் நாம் அந்த வழிக்குள்ளாக நடக்கும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரும்படியாக தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று இந்த கூறிய ஓசியா, அவன் சாதாரணமாய் அதை அவன் சொல்லவில்லை. நாம் நன்மையான அநேக காரியங்களை நாம் பெற்று ஆஸ்வதிக்கப்பட்டு ஒருவேளை அதை கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று சொல்வதோ, அல்லது ஒரு மகிமையான ஒரு திருமண வாழ்க்கையில் நிறைய பிள்ளைகள் நடுவிலே பேர பிள்ளைகள் நடுவிலே கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் பார்த்தீர்களா, எப்படி எங்களை ஆண்டவர் நடத்தினார் என்று சொல்வதோ மிக எளிது. அதையெல்லாம் உலக மக்களோடு அதை சொல்ல விரும்புவார்கள். அதை அவர்கள் போற்றி அதை செய்து கொள்வது உண்டு. ஆனால் கர்த்தருடைய வழிகள் என்று சொல்வது, தி வேஸ் ஆஃப் த லார்ட் இஸ் பெர்ஃபெக்ட் என்று சொல்வது நாட் அவர் வேஸ், நம்முடைய வழிகள் என்பது அல்ல. இங்கே டோட்டலி முற்றிலும் ஒரு கான்ட்ரடிக்ஷனாய் தலைகீழாய் உள்ள ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த ஓசியா பெற்றிருந்தான். இந்த ஓசியா ஒரு தீர்க்கதரிசி. அவன் அந்த நாட்டில் இந்த நார்தன் அந்த இஸ்ரேல் நாட்டிலே அந்த
வட இஸ்ரேல் தேசத்தை ஆண்டு அந்த அந்த ரெகோபாம் என்ற அரசன் இருந்த காலத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரேல் நாட்டிற்கு உள்ள ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு முறை என்னவென்று சொன்னார் தெரியுமா? கோ, எழுந்திரு ஓசியாவை, நீங்கள் வாசித்த அந்த 1வது அதிகாரத்தில் அவனை அவர் அழைத்து ஓசியாவை கொண்டு உரைக்க அவர் தொடங்கினது என்னவென்றால், அந்த ஓசியா 1-2 வசனத்திலே இதை வாசிக்கிறோம். நீ போய் என்று அவர் அழைத்து எங்கே போக சொல்கிறார் என்றால், அந்த நாட்களே சோரம் போன வழிதப்பி போன இஸ்ரேல் ஜனங்கள் வெசித்தனம் செய்து அங்கே கூடியிருந்த ஒரு கொட்டகை ஒன்று உண்டு. நீ அந்த கொட்டகைக்கு போய் அங்கே நான் சொல்லுகின்ற ஒரு ஸ்திரியை நீ திருமணம் செய்தால் மாத்திரமல்ல, அவளோடு சேர்ந்து சோர பிள்ளைகளையும், சோரத்தில் அது வேசித்தனத்தில் பிறந்த இந்த பிள்ளைகளையும் உன்னிடம் சேர்த்துக்கொள் என்று அவர் கூறுவது. எந்த வகையிலேயே இந்த முதல் அதிகாரத்திலேயே கர்த்தருடைய வழிகளை யார் இதை கேட்பதற்கு மனம் குளிர்ந்து அதை கேட்பான்? அதுவும் சாதாரண மனுஷன் அல்ல. ஹீ இஸ் எ ப்ராஃபிட் ஆஃப் காட். தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி. அவனை அழைத்து, தேசத்திற்கே மதிப்புள்ள ஒருவனை அழைத்து, கோ தேர், அங்கே நீ போய் அங்கே இருந்து நான் சொல்லுகின்ற ஒரு சோரம் போனவளை, வசித்தனம் செய்தவளை மாத்திரமல்ல, அவளுக்கு பிறந்த சோர பிள்ளைகள் அவைகளையும் நீ சேர்த்து கூட்டு கொண்டு வா என்று அவன் சொல்ல, அவன் போய் அந்த கோமாரை, அந்த 3ஆம் வசனத்திலே திம்லாயிமியின் குமாரத்தி ஆகிய கோமாரை சேர்த்து கொண்டான். திருமணம் அவன் செய்து கொண்டான். அவனுக்கும் அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கவனிங்கள், இதுபோன்ற ஒரு வாழ்க்கையை இந்த அதிகாரம் முதலாவது அதிகாரத்திலே அவன் ஆரம்பித்து அவன் போகின்ற அந்த எத்தனை அதிகாரம் அவன் தாண்டி வந்து விட்டான். அந்த 14 அதிகாரத்திற்கு அவன் வரும்பொழுது அட் தி எண்டு, முடிவிலே தான் அவன் சொல்கிறான், கர்த்தருடைய வழிகள், தி வேஸ் ஆஃப் த லார்ட் இஸ் பெர்ஃபெக்ட். கர்த்தருடைய வழிகள் என்னவென்று அங்கே தமிழில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், அதில் ஒரு குறைவும் இல்லை. ஒரு மனுஷனை இது இப்படி அதை சொல்ல முடியுமா? இன்னும் உலக ஞானத்தின்படி இதை யாராவது ஒத்துக்கொள்வானா? உலக அறிவின்படி அதை ஏற்றுக்கொள்ளத்தான் கூடுமாம். பட் when God says something, தேவன் ஒன்றை சொல்வார் என்றால் தட் இஸ் த பெஸ்ட் வே. நானாக தெரிந்து கொள்வது என்று அல்ல. அப்படி இல்லாமல் நீங்களாக இதே போல் தெரிந்து கொள்கிறேன் என்று என்னத்தையாவது நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், பார்த்தீர்களா நானும் இப்படி தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிவிடாதீர்கள். காட் செட் தேன், தேவன் சொன்னார். ஆகவே இஃப் யூ ஆர் லிவிங் இன் த வே ஆஃப் காட், இந்த வழியிலே நிற்கிறவர்களாக இருந்து கோ திஸ் வே, இந்த வழியிலே போங்கள் என்று சொன்னால், யூ டேக் தட் வே, அந்த வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, வாட் இஸ் தேட் என்று திரும்பும் பொழுது உன்னுடைய திருமணம் நடக்கப் போகிறது. ஓகே, அந்த திருமணம் யாரோ ஒரு இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு பிரபுனுடைய மகளே அல்ல. நீ திருமணம் செய்ய வேண்டிய யார் என்று தெரியுமா? பார், அந்த குமார் என்று, அங்கே அந்த குமார் என்ற பெயரை அவர் 2வதாக சொல்லியிருந்திருக்கக்கூடும். கோ டு தட், அந்த இஸ்ரேல் ஜனங்கள், சோரமோன மக்கள் எல்லாம் அங்கே தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கொட்டகை இருக்கிறதே, அந்த லிவிங் பிளேஸ், அந்த இடத்திற்கு போ. அங்கே நீ போய் உனக்கு ஒரு மனைவியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தட்ஸ் ரைட். ஓ லார்ட், இஃப் இட் இஸ் தேட் யுவர் வே, இதுதான் நம்முடைய வழி என்றால், ஐ வில் டேக் இட். தேட் இஸ் த வே ஆஃப் காட். கர்த்தருடைய வழி என்று சொல்வதனுடைய பொருள் அதுதானே அல்லாமல், நீங்கள் ஒரு தார்மாரை ஒன்றை சொல்லிக்கொண்டு அதற்கு போய் உதாரணமாய் இந்த ஓசியாவை சொல்லிவிடாதீர்கள். தட் இஸ் 100% ராங். இட் இஸ் நாட் ஃபார் த எவ்ரி ஒன், எல்லோருக்கும் உரியது என்று அல்ல. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று அங்கே எழுதியிருக்கிறது. விவாகம் மஞ்சம் அசுசிப்படக்கூடாது என்றெல்லாம் எழுதப்பட்டிருப்பது தான் நமக்கு சரியான பாதையாக இருக்கிறது. பட் தெர் ஆர் எக்ஸப்ஷனல் கேஸ். எக்ஸப்ஷனலாக இப்படி ஒரு விசேஷ விதமாய் ஒரு நடப்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், அதுபோன்று விவாகம் மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக என்று இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயை உள்ள ஆடவனை அவன் திருமணம் செய்யக்கூடிய ஒரு பங்கு இருக்கும் பொழுது, கோ தேர், நீ அங்கே போய் அந்த
விபச்சார கொட்டைக்கு போய் சோரமான மக்கள் இருக்கிற, இஸ்ரேல் மக்கள் இருக்கிற, வழி விலகி போயிருக்கிற அந்த நிறைய பேர் வழி விலகி அங்கே இருக்கிறார்கள். அங்கே போய் உனக்கு அந்த பெண்ணை தெரிந்து கொள்வான் என்று என்று அவர் சொல்லுவார் என்று சொன்னால், டு whom I can consult it, யாருக்கு போய் நான் இதை ஆலோசனை செய்துவிட முடியும்? Can I go to my friend, என்னுடைய ஃப்ரெண்டிடத்தில் போய், என் நண்பனே இப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே இது சரிதானே என்று கேட்டால், என்ன கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டாரப்பா, பேய் தான் சொல்லியிருக்கும் என்று எவனாவது அதை சொல்லி வைத்து அவனுக்கு எடுத்திருப்பான். பட் he is a prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசி என்னுடைய பொருள் என்னவென்றால், a man who visit God every day, தேவனிடத்தில் தினசரி போய் விசாரித்து வருகிறவன் தான் தீர்க்கதரிசி. getting the word from the Lord, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்று அவன் சொல்ல வேண்டும் என்றால், he has to go to God every day, தேவனிடத்தில் சென்றவன். இவ்விதமாய் we are all called to be like that, to go to God, தேவனிடத்தில் போவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். when you go to God, தேவனிடத்தில் சென்று, and God says something, இந்த வழியை நட என்று சொல்லும் பொழுது, I must walk in that, அது நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழி என்று சொல்லாமல் நீங்களாக ஒரு வழியை நடந்து கொண்டு ஏதாயிலும் ஒரு தாறுமாறை வைத்து இந்த ஓசியாவை முன்வைத்து சொல்வதைப் போல் ஏதாவது சொல்லிவிடாதீர்கள். He is a man of God, தேவனுடைய மனுஷன், விசிட்டிங் காட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அவரை தரிசிக்கிறவன், ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் வார்த்தையை பெற்று வாழ்கின்றவன். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கோ, உன்னுடைய திருமணம் நடைபெற போகிறது. எஸ் லார்ட், ஐ எம் ரெடி. கோ டைரக்ட்லாகி நேரே இங்கே இஸ்ரேல் உள்ளே போய்விடாதே. அந்த அவுட்டர் பிளேஸ் இருக்கிறதே, அந்த புறம்பு மக்கள் இருக்கிறார்களே, இந்த இஸ்ரேலுடைய பெண்கள் நிறைய பேர் சோரம் போயிருக்கிறார்களே, அங்கேயும் பிள்ளைகளையும் பெற்று சோரத்தினாலே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை ஒரு குடிசையை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, குடிசையோ அல்லது ஏதோ ஒரு குடிலையோ வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அங்கே போ என்று அவர் சொல்ல, அங்கே அவன் போக, காட் சென்ட் ஹிம் டு கோமார் என்ற பெண்ணிடத்தில் நடத்த, அவளை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை அறிந்து அந்த கோமாருடைய தகப்பனிடத்தில் போய் விசாரிக்க, கோமாரை அவர்கள் கூப்பிட்டு வர, பிள்ளைகளை சோரம் போன 2 பிள்ளைகளை, சோர பிள்ளைகளை 2 பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு வருகிறாள். யார் இவள்? நான் என் வசித்தனத்தில் பெற்ற பிள்ளைகள் என்று சொன்ன பொழுது கர்த்தரை அவன் விசாரிக்கிறான். எஸ், திஸ் இஸ் த கேர்ள், இந்த பெண் தான் உன்னுடைய மனைவி, ஏற்றுக்கொள் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அவன் ஏற்றுக்கொண்டான இல்லையா என்பதற்குரிய முக்கியமான இன்னொரு அடையாளம் என்னவென்றால், அவனுக்கு இன்னொரு பிள்ளைகள் பிறக்கிறாள் என்பதுதான். he lived with that, அந்த சோரம் போன பெண்மணியோடு அவன் வாழுகிறான். இவன் சோரம் போனவன் அல்ல, இவன் தீர்க்கதரிசி, கரைபடாதவன், உத்தமன். இந்த உத்தமன் கர்த்தர் சொன்னபடி இவன் ஒரு பெண்ணை அவர் எடுத்து கொண்டதெல்லாம் அந்த சோரம் போன சோரஸ்திரீ என்றும் சோர பிள்ளைகளோடு வந்ததை ஏற்றுக்கொண்டானே பாருங்கள். இது இவ்வாறு தொடங்குகின்ற ஒரு வாழ்க்கையவே நீங்கள் பார்க்கும் பொழுது இருக்கட்டும். 14 அதிகாரங்கள் கடந்து வந்த பிறகு இந்த 14 அதிகாரங்கள் இவளோடு கூட வாழ்ந்து, இவனுடைய இன்னொரு காரியம் இடையில நடக்கிறது. அவள் இருக்கும் பொழுதே திருப்பியும் அந்த விபச்சார கொட்டைக்கு போய்விட்டாள். திரும்பவும் அவன் போய் அழைத்து வா என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுதும் அவன் அழைத்து வருகிறான். எவ்வளவோ காரியங்கள் நடந்து முடிந்த அவனுடைய முடிவான வாழ்க்கை தான் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். கேன் யூ சே லைக் தேன்? அப்படி நீங்கள் சொல்லக்கூடுமா? யூ டர்ன் பிஹைண்ட், நீங்கள் பின்னாலே திரும்பி பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுகத்தை வைத்து எழுதி வைத்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்கக்கூடாது, அது நடந்திருக்கக்கூடாது, ஏன் இப்படி நடந்தது, இதற்கு நடந்திருக்கு என்ன காரணம், ஏன் இப்படி கர்த்தர் அவர் செய்தார், அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்திருக்கிறார், ஏன் இப்படி எனக்கு தீமை நடந்தது, அவர்களுக்கெல்லாம் லாபம் எனக்கு நஷ்டமா, அவர்களுக்கெல்லாம் செழிப்பு எனக்கு ஒன்று வறுமையா என்றெல்லாம் நீங்கள் கேட்பதற்கென்று ஏராளமாய் வைத்திருக்கும் பொழுது, ஹியர் இஸ் அ மேன், ஒரு மனுஷன் வாழுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே மிக மேன்மையாக இருந்ததெல்லாம் த வே ஆஃப் காட், கர்த்தருடைய வழிகள் என்பதுதான். அவருடைய வழிகள் இந்த ஒரு வழிகள் அல்ல, கர்த்தருடைய வழிகள் என்பது சொல்லுகின்ற so many ways, ஏராளமான வழிகளுக்குள் அவர் சொல்லி அவன் சென்றவன். அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த திருமண வாழ்க்கையினுடைய தொடக்கமே இவ்வாறு இருப்பதை நீங்கள் பார்த்தீங்களா? அவர் பார்த்து அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா? த வேஸ் ஆஃப் த லார்ட் இஸ் பர்ஃபெக்ட், பூர்ணமானவைகள். அப்படி அவன் சொல்லி அதை இந்த வேத வசனத்தை அவர்
குறிப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது எதை அவர் சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அவர் சோரம் போன அந்த இஸ்ரவேல பெண்மணி, அந்த கோமார் போன்ற போனார்களே, அது மாத்திரமல்ல, த ஹோல் இஸ்ரேல் அந்த நாட்களிலே சோரம் போனது. ஐடாலட்ரி, அங்கே விக்கிர ஆராதனை வந்தது. எங்கே விக்கிர ஆராதனை இருக்கிறதோ அங்கே விபச்சாரம் இருக்கும், எங்கே விபச்சாரம் இருக்கிறதோ அங்கே விக்கிர ஆராதனை இருக்கும். அதுபோன்ற இரண்டையும் பிரிக்க முடியாது என்று ரோமர் அந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுபோல் இவர்கள் விக்கிர ஆராதனையும் புறஜாதியில் மத்தியிலே அவர்கள் அங்கே செல்வதும் புறஜாதி தேவர்களை வணங்குவதற்கும் இவர்கள் சென்று விட்ட இந்த ஜனங்கள், அவர்களுக்கு என்ன பெயர் என்றால் சோரம் போன இஸ்ரவேலர் என்று பெயர். வெசித்தனத்திற்கு உட்பட்டவர்கள். ஆனால் how God loved them, தேவன் அவர்களை எப்படி நேசித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் நேசித்ததெல்லாம் நித்திய விவாகத்திற்கென்று நான் இவர்களை நியமித்தேன் என்று சொல்லுவார். இந்த இஸ்ரேல் ஜனங்களை நான் அன்பு கூறுவதற்குடைய அந்த ஒரு மொத்தமான ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை என்ன சொல்கிறார்? நித்திய விவாகத்திற்கென்று இவர்களை அழைத்தேன். விவாகத்தை நித்திய விவாகம் என்று சொல்கின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்களா? அப்படி அவன் அங்கே சொல்லப்பட்டு இருக்கும். ஓசியா அந்த புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 19வது வசனம், நித்திய விவாகத்திற்கென்று, ஓசியா 2:19, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கு இறக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையாய் என்று சொன்னால் பொய்யாய் என்று இல்லை, நான் உண்மையாய் உன்னை நான் நியமித்து கொண்டேன் என்பது அல்ல. வித் ஃபெய்த்ஃபுல்னஸ், உத்தமத்தோடு உன்னை நான் நியமித்து கொண்டேன். ஐ வில் நாட் லீவ் யூ, உன்னை நான் விலகி நான் செல்வதில்லை என்று நித்தியத்திற்கென்று நியமனம் செய்து கொண்ட ஒரு மக்கள் என்று இருக்கிறார்களே. தே ஆர் இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரேல் ஜனங்கள். ஐ ஆஸ்க், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆர் யூ லைக் தேட்? அவர் அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுவாரே, இதோ கற்புள்ள கன்னியாய் ஒரே புருஷனுக்கு உங்களை நான் நியமித்தேன் என்று சொல்லுகின்ற ஒரே வைராக்கியமான ஒரு கூட்டத்தை வைத்து சொன்னாரே பாருங்கள். அப்படி நம்மளை பார்த்து உங்களை சொல்லிவிட முடியுமா? அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுவாரா? உங்களுக்கு அந்த உறுதி உண்டா? நித்திய விவாகத்திற்கென்று வரப்போகிற ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கென்று நான் நியமனம் செய்யப்பட்டேன். கொரிந்தியர் 6ஆம் அந்த அதிகாரத்தில் என்னவென்று அவர் சொல்லுவார், நீங்கள் வேசித்தனத்திற்கு விலகி நில்லுங்கள், பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அசுத்தமனை தொட்டுவிடக்கூடாது என்று அவர் சொல்லுவார். அப்படி இருந்தால் நீ என்னுடைய குமாரரும் குமாரத்திகளும், நான் உங்கள் தேவனும், நீங்கள் நான் உங்களுடைய பிதாவும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளுமாய் இருப்பீர் என்று அவர் சொன்னாரே. வெசித்தனம் என்று சொன்னால் என்னவென்று அர்த்தம் தெரியுமா? விபச்சாரம் என்று சொன்னால் என்னவென்று அர்த்தம் தெரியுமா? வெசித்தனம் என்று சொல்வது திருமணம் ஆவதற்கு முன்பே தன்னை கரைப்பிடித்து கொண்டவன் அவன் வெசித்தனத்திற்கு, அதற்கு ஆங்கிலத்திலே ஃபார்னிகேஷன் என்று பெயர். அடல்ட்ரி என்று சொல்வது திருமணம் ஆனவர்கள், அவர்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆனவர்கள் ஒரு காமவிகாரத்திற்கு உட்பட்டார் என்று சொன்னால் அதற்கு பெயர் விபச்சாரம் என்று பெயர், அதற்கு அடல்ட்ரி என்று பெயர். வெசித்தனம் என்றால் என்னவென்ற அர்த்தம்? கற்புள்ள கன்னியாய் இருக்கிறவன். கற்புள்ள கன்னியை என்று மாத்திரமில்லை, அதே ஆடவனுக்கும் உரியதுதான். அவனும் கற்புள்ளவனாய் தன்னை பாதுகாத்து கொண்டவன், கன்னித்தன்மை உடையவனாய் தன்னை பாதுகாத்து கொண்டவன். Isn't it wonderful? I was staggering. அந்த நாட்களிலே அந்த வார்த்தையை என்னுடைய இளமை நாட்களிலே, வாலிப நாட்களிலே இதை நான் அறிந்திருந்தேன். I should not lose my virginity. என்னுடைய வெர்ஜினிட்டி நான் இழந்து விடக்கூடாது. This is for somebody. என் வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையாக வரப்போகின்ற ஒருத்திக்கு தான் உரியது. அல்லது ஒரு பெண்மணி அவள் கற்புள்ளவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மை விர்ஜினிட்டி இஸ் ஃபார் காட், தேவனுக்கென்று உரியது. அதை பத்திரமாய் வைத்திருந்து எனக்கென்று நியமனம் செய்த ஒரு புருஷனுக்குத்தான் என் வெர்ஜினிட்டி நான் தர வேண்டுமே அல்லாமல் ஐ சுட் நாட் இண்டல்ஜ் இன் தி ஃபார்னிகேஷன், வெசித்தனத்தில் உட்படக்கூடாது என்று காத்திருப்பான். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது தெய்வ கிருபை, அதிலிருந்து அவன் பிழை செய்தவன் மன்னிக்கப்பட்டிருந்தால் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் எப்படி இருப்பான்? அவன் அந்த வேசியை போல், அந்த கல்லறி வந்த பாவியாய ஸ்திரியை போல் காலமெல்லாம் அவருடைய பாதத்திலே வந்து விழுந்து
முத்தம் செய்து அவரை கண்ணீர் வடித்து நன்றியை காண்பித்து என்னையும் ஏற்றுக்கொண்டீரே என்று அவன் இருந்திருப்பான். நான் அறிந்திருக்கிற ஒரு சிலரை தெரியும். ஒரு நாளிலே வெசித்தனம் செய்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்ன பிறகு அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது such thankfulness is not in their life. அதுபோன்ற நன்றி அவள் வாழ்க்கையில் இருப்பதில்லை. கண்ணீர் சொரிந்து என்னையும் ஏற்றுக்கொண்டாரே என்று உணர்வு இருப்பதில்லை. இந்த கோமார் ஸ்திரியானவள் அப்படி அவன் இந்த ஓசியா ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஓசியாவை புறக்கணித்து விட்டு மீண்டும் அவள் சென்றாள் என்று சொல்வது துரோகம் அல்லவா? இவளை பற்றி ஒரு வார்த்தையும் ஆண்டவர் எழுதி வைக்கவில்லை. ஒரு வார்த்தையும் எழுதி வைக்கவில்லை. இவ்வளவு அன்பு கூர்ந்து ஒரு கோமார் ஸ்திரீ ஆண்டவர் அந்த சோரம் போனவளை சோர பிள்ளைகளையும் சேர்த்து வைத்து ஏற்றுக்கொண்டேன் தாசன். அவனை அன்பு கூர்ந்து எவ்வளவு நன்றியோடு இருந்திருக்க வேண்டும். அவள் விசாரித்திருக்க வேண்டும். என்னை போன் ஏன் திருமணம் செய்து என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார். அவர் எனக்கு வழியை காண்பித்து கோ திஸ் வே என்று சொல்லி என்னை அனுப்பினான் சொல்லும்போது கர்த்தருக்கும் இந்த புருஷனுக்கும் எவ்வளவு நன்றி உள்ளவனாய் அவன் இருந்திருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், பாவிலாக இருக்கையில் நம்மை தேடி வந்தவர் என்று சொல்லும் பொழுது இன் ஜென்ரல் பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் we are all like that. சோரம் போன மக்களாகத்தான் இருந்தோம். வழிதப்பி போன ஆடுகள், வழிதப்பி போனவர்கள். சில பெண்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது இந்த பெண்ணானது தப்பி போன வழிதப்பி போனவள் என்று அவளுக்கு பெயரே வைத்து விடுவார்கள். எங்கேயோ எப்படியோ போய் வாழ்ந்து கொண்டு வந்தவள் என்று சொல்லுகின்றதை போல் வழிதப்பி போனவன் வழிதப்பி போனவன் வழிதப்பி போனவன் என்று பெரிதாய் சொல்லப்படாவிட்டாலும் ஸ்திரீகளுக்கு எளிதாய் அதை சொல்லி வைத்து விடுவார்கள். அதுபோல் எல்லோரும் வழிதப்பி போனவர்கள் நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஹவு வி ஆர் லிவிங் தேர், எப்படி வாழ்கிறோம்? வெதர் யூ குட் அடோர் தட் வே ஆஃப் காட். என்னையும் தெரிந்து கொண்டாரே, என்னையும் ஒரு நித்தியத்திற்குரிய விவாதத்திற்கென்று நியமனம் செய்து கொண்டாரே, அந்த விவாதத்திற்கென்று என்னை அழைத்து விட்டாரே. ஆகவே இந்த நியமனம் என்று சொல்வது ஆங்கிலத்தில் பெட்ரோத்தல் என்று சொல்லியிருக்கிறது. நித்திய விவாதத்திற்கென்று உன்னை பெட்ரோத்தல் பண்ணி கொண்டேன், உன்னை நிச்சயதார்த்தம் பண்ணி கொண்டேன் என்று இருக்கும் பொழுது திருமணம் நடைபெறவில்லை. இப்படி நான் என்னை ஏற்றுக்கொண்ட அவருக்கு என் கற்பை காப்பேன். இனிமேலாவது நான் பாவங்கள் கழுவப்பட்டு வந்த பிறகு, ஏராளமான என் பாவங்கள் கழுவப்பட்ட வந்த பிறகு அந்த பாவியானது ஏன் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாள்? அவருடைய பாவங்கள் ஏராளமாக இருந்தது. 50 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்ட இந்த சீமோனே, பரிசேய சீமோனே, உன்னைவிட இவள் 500 வெள்ளிக்காசு கடன்பட்டவள். ஏனென்று சொன்னால் சோரம் போனவன் என்ற உணர்வை பெற்றவன் எவனோ அவன்தான் அந்த 500 வெள்ளிக்காசுக்கு கடன்பட்டவனாய் இருப்பான். அவள் பாவியாய ஸ்திரீ, நான் ஒரு பாவி, வழிதப்பி சென்றவன், சோரம் போனவன், என்னை ஏற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிற அந்த வாக்கியத்தின்படி அந்த என்னை ஏற்றுக்கொண்ட கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமோ? இந்த கோமார் அதற்கு பிறகு சொல்லப்படவில்லையே. இந்த கோமார் பற்றி என்ன மேன்மை அங்கே இருக்கிறது? ஒன்லி ஓசியா தேர். ஓசியா தான் இருந்தான். ஹீ இஸ் அ குட் மேன். அவன் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள், அந்த சோதனைகள், அந்த கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் he walked the way of God. என் அருமையாக இங்கே வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த கர்த்தருடைய வழியிலே செம்மையானவர்கள், நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள். they walk in that way. they won't escape there. அதை விட்டு விலகி போவதற்கோ அல்லது தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருப்பதற்கோ சோகமாக இருப்பதற்கோ அவன் எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று கேள்வி கேட்டுக்கொண்டு ஒதுங்கி நிற்பதற்கோ இல்லாமல் he walked there. there is no stop over there. அவன் ஸ்டன் ஆகி அவன் நின்று விடவில்லை. மற்றவர்கள் அநீதி உள்ளவர்கள், பாதகர்கள் அதில் நடக்க மாட்டார்கள். அவர்கள் அதிலே இடறி விடுவார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். தட் மீன்ஸ் ஓசியாவுக்கு போல் இல்லாவிட்டாலும் we don't know, எத்தனையோ வேறு வழிகளிலே அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே தாறுமாறு ஏற்படும் பொழுதெல்லாம் they don't walk there, நடப்பதில்லை. they fall down, இடறி விழுவார்கள். அவர்களுக்கு என்னவென்று தெரிவதில்லை என்றால் உணரத்தக்க ஞானம் அங்கே இருப்பதில்லை. கிரகிக்கத்தக்க ப்ரூடன்சி, அந்த புத்தியுள்ளவன் என்று அங்கே அவர்கள் வாழ்வதில்லை. they don't listen to God. தேவனை அவர்கள் அறிவதில்லை. they don't know how to live with my husband, with my wife என்று அறிந்து வாழ்வதில்லை. ஞானமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழாமல் அவைகளிலே அவர்கள் விழுந்து போவார்கள். அவர்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள், சோதனைகள் என்று வரும்பொழுதெல்லாம்
தங்களுடைய காரியத்தை பார்ப்பதில்லை. தன் மனைவி போல புருஷனை அவர்கள் பார்த்து சொல்லிவிட்டு சோர போனவனே சோர போனவளே என்று சொல்லி இவர்கள் நடக்க மாட்டார்கள். இவள் இப்படி இருக்கலாம் அல்லவா, இவன் இப்படி இருக்க நல்லவா என்று விழுந்து போவார்கள். சாராய கடையிலே குடிக்க வருகிறவனை குறித்து நான் அடிக்கடி பல ரூபத்திலே நான் விசாரிப்பது உண்டு. குடிக்க வருகிறவர்களை பெரும்பாலோர் யார் என்று சொன்னால் அவளுடைய மனைவிமார்கள். தே நாட் ஃபெய்த்ஃபுல், உண்மையில் ஒரு இல்லை என்று அறிந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துலையே அவர்கள் பார்த்த உடனே காலமெல்லாம் குடிக்கப் போகிறான். அவன் நம்பி திருமணம் செய்த ஒரு மனைவியோ அல்லது கணவனோ சரியில்லை என்றால் காலமெல்லாம் குடிக்க போகிறான். அது மற்ற மாநிலங்களுக்கு போனால் பெண்கள் கூட குடிக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்படித்தான் இருந்திருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது. அவர்கள் அதை மறப்பதற்காக குடியிலே போய் இடறி போய் விழுந்து விட்டான். அதிலேயே அவன் கிடந்து சாகுறான். கர்த்தருடைய வழிகளை அவன் செம்மையானவள் என்று அவனால் சொல்ல முடிவதில்லை. அவர் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கதவாக நடக்கிறது என்று சொல்வதெல்லாம் இவள் அவ்வப்பொழுது நடக்கிற சடங்குகளுக்கும் புது வீடு கட்டினதற்கும் புது பைக் வாங்கினதற்கும் இதைத்தான் அவர்கள் சொல்வார்களே அல்லாமல் சகலமும் என்ற வாழ்க்கையை அவர் வைத்து அவருடைய வழிகளெல்லாம் செம்மையானவைகள் பர்ஃபெக்ட் என்று அறிக்கை செய்வது இல்லையே. தட் இஸ் அ வெரி ஹையர் லெசன். இட் இஸ் மிக உயர்ந்த ஒரு பாடம். நான் கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே யூ லவ் தட் வே ஆஃப் காட் வழியை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களாம், அதன்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் உங்கள் மனதிற்கு ஆர்வம் உண்டா? அதுபோன்ற வாழ்க்கையை பேதுரு அங்கே எழுதும் பொழுது அந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே விவேகத்தோடு வாழுங்கள். புருஷன்மார்களே உங்களுடைய மனைவிடத்தில் எப்படி வாழுங்கள்? விவேகத்தோடு வாழுங்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடி கவனமாய் உங்கள் மனைவியோடு வாழுங்கள். விவேகம் என்றால் என்னவென்ற அர்த்தம், வாட் எவர் த லைஃப் சீஸ் யூ மஸ்ட் பி த ஹெட் ஆஃப் த ஹோம். வீட்டினுடைய தலைவனாக நீங்கள் இருந்து ரூல் யுவர் ஒய்ஃப் தேர், மனைவியை நீங்கள் ஆண்டு கொண்டு டு லவ் ஹேர், அவளை நேசிப்பதற்கும் டு கரெக்ட் ஹேர், அவளை திருத்துவதற்கும் கவனமாக இருந்து ஆண்டு கொண்டு வீட்டை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள், விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் வீட்டிலிருந்து அரோமா வந்திருக்க வேண்டுமே அல்லாமல் அங்கே அவருடைய வழியிலெல்லாம் செம்மையானவன் என்று சொல்லுகின்ற அற்புதமான அந்த வாசனை வந்திருக்க வேண்டுமே அல்லாமல் துர்நாற்றம் வந்துவிடக்கூடாது. துர்நாற்ற வாழ்க்கையை அவன் வாழ்ந்து விடக்கூடாது. இந்த ஓசியாவை விடவா உங்களுக்கு மோசமாக ஒன்றை நடந்திருந்திருக்க வேண்டும்? திருமணம் செய்த காலத்தில் பிறகு என்னமோ நடந்தது என்று சொல்லுவதோ, கொஞ்சம் முந்தியதோ தடுக்கி விழுந்தது என்று சொல்லுவது என்பது வேறு. ஆனால் இவனோ போய் சோரத்தில் விழுந்த சோர பிள்ளைகளோடு ஒரு சோர பெண்மணியை கூப்பிட்டு கொண்டு வந்தான் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி எல்லாம் உச்சகட்டமான ஒரு பகுதியை சொல்லி அல்லவா அதை சொல்கிறார். இவ்வளவு உச்சகட்டத்தில் வாழ்ந்து அவரை நியமனம் செய்து ஓசியாவை காட்டுகிறாரே. ஒரு முறை நாம் சொல்லினதே போல் யோவை வைத்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஹீ பிரிங் இட் பிஃபோர் யூ, உங்களுக்கு முன்பாக வந்து நிறுத்துகிறாரே. இந்த யோவை கண்டீர்கள் அல்லவா என்று கேட்கும் பொழுது, கண்டீர்களா? நிஜமாகவே தான் நீங்கள் கண்டீர்களா? பார்த்தீர்களா? அவனுக்கு நடந்த எத்தனையோ துன்பங்கள். பொறுமையாக இருந்தான், எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து பொறுமையை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா என்று அவனை திருஷ்டாந்தமாய் அவனை ஒரு தாசனை ஒரு உருக்குளித்து அவர் வைத்து முன்னால் வைத்து நிறுத்தி கண்டீர்களா என்று கேட்கின்ற ஒரு பகுதியை உணர வேண்டாமா? ஹேவ் யூ சீன் தட் ஓசியா? இந்த ஓசியாவை கண்டீர்களா? முடிவில் என்ன? முடிவில் கர்த்தருடைய மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் பார்த்தீர்கள் அல்லவா? ஆண்டவர் தன்னுடைய தாசன் ஓசியாவை வைத்து அவளை ஏற்றுக்கொண்டு சொன்னவுடன் வேறு ஒன்றும் செய்யவில்லை என்று எண்ணாதிருங்கள். அவர் சொன்னதெல்லாம் திரும்பு என்று சொல்லுவதுதான். மனம் திரும்பு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் டிசிப்ளின். ஹி டிசிப்ளின் ஹர். அவளையும் டிசிப்ளின் பண்ணுவதற்கு ரிட்டர்ன் டு காட், தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். தட்ஸ் a very important thing. திரும்ப என்று சொல்லுகின்ற வார்த்தையை கேட்கும் மறுத்த ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறார்களே, அடேங்கப்பா, அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக மாறுவது என்ன? இவர் நம்மை பார்த்து மனம் திரும்ப என்று சொல்கிறார் என்று கூறிக்கொண்டு தங்கள் பாவத்திலேயே வாழ்ந்து உழன்று அதற்கு கைகொட்டி அதற்கு கைகோர்த்து வந்து வாழ்த்துரை சொன்னவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டமாய் இங்கேருந்து போனவர்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்றை சொன்னோம். ஒருவரையும் நாம் வேறு விதமாய் அவர்களை நாம் சிக்ஷிக்கவில்லை. ஒரே சிக்ஷை, மனம் திரும்புகள். டேர்ன் ஃப்ரம் தட் சின்.
டேர்ன் ஃப்ரம் திஸ் ஆக்ஷன், திரும்ப இந்த காரியத்தை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள் என்று நாம் சொன்னோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? when you turn he will love you, உங்களை நேசிப்பார். அந்த குமாரும் திரும்பவாள் என்று எண்ணித்தான் அவன் திருமண ஆண்டவரும் விரும்பியிருந்தார். அவள் திரும்பினதாக ஒரு இடத்தில் கூட சொல்லப்படவில்லை. பட் she is Israelite, அவளும் ஒரு இஸ்ரவேல் பெண்மணி தான். அவள் திரும்பி இருந்திருக்க வேண்டும் அல்லவோ? திரும்புதல் என்று சொல்வது, நீ எப்பொழுது வந்தாலும் God loves you, உங்களை அவர் நேசிக்கிறார். அவர் ஒரு நாளும் அவர் தன் ஆசைகளை எல்லாம் நஷ்டப்படுத்தி காலிலே போட்டு மிதித்து விட்டு போய்விட்டவன் என்று அவர் எண்ணாமல் திரும்பினான் என்று அறிந்தவுடனே ஓடோடி சென்று ஏற்றுக்கொண்டாரே பாருங்கள். ஒன்றரை திங். அதை குறித்து அவர் என்னவென்று சொல்லுவார்? இதே ஓசியாவில் உள்ள அந்த வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவார். என்ன பயன்படுத்துவார்? அந்த பரிசேயர்களை வேதபாரர்களை அவர்களையும் பார்த்து, என்ன நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களா? குற்றம் சாட்டுகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், முதலாவது இரக்கத்தையும் நீதியும் கற்றுக்கொண்டு வாருங்கள். கோ தேர். இரக்கம், தெய்வ இரக்கம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் செய்வதை பார்த்து அந்த சேபத்து டேயிலே, அந்த ஓய்வு நாள் காலத்திலே நான் சோகமாக்கினதை பார்த்து முறைக்கிறீர்களே, கோபம் கொள்கிறீர்களே, இறக்க வேண்டாமா? ஒரு ஆடு விழுந்தால் கூட தூக்கி விடக்கூடிய மனுஷர்களாய் உங்களுக்கு தெரிந்திருக்கிறீர்களே. ஒரு மனுஷன் இவ்வளவு துயரப்பட்டு இருக்கிறான், அவன் இத்தனை காலம் அவன் கட்டப்பட்டு இருக்கிறான், அவன் விடுதலை ஆன பிறகு அவனை ஏன் இதை செய்தான் என்று கேட்கிறீர்களே. போய் முதலாவது பரிசேயர்களே, நீ வேதபாரர்களை இருந்து என்ன பிரயோஜனம்? Go and learn that mercy of God, என்னுடைய இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு புத்தி சொன்னார். அதுபோல் who is our God, நம்முடைய தேவன் யார்? when they turn, திரும்பி வரும் பொழுது, என்னை தேடி வந்தார் என்று சொல்லிற அந்த பாடலை போல் இந்த ஓசியா தேடி சென்றானே. இந்த இயேசு சொன்ன ஊமையிலாவது அந்த தகப்பன் காத்து கொண்டிருந்தான், வருவானா என்று காத்து கொண்டான். திரும்பி வந்த பொழுது ஏற்றுக்கொண்டான். இவன் தேடி சென்றான். என்னை தேடி வந்தாரே, பரனென்னை தேடி வந்தாரே. என்ன அருமையான பாடல்! தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவிய உயிரை தானே ஈந்தவராம். அவரே நம்மை தேடி வந்தார். நாம் நீதிமானாக இருக்கும் பொழுதல்ல, பாவிகளாக இருக்கையில் நம்மை தேடி வந்தவர் அல்லவோ? அதுபோன்று இவன் தெய்வத்தை அவன் மாதிரியாய் முன்வைத்து அதை காண்பித்து he go there, அவளிடத்தில் அவன் சென்று அழைத்து அவன் வாழ்ந்த பிறகும் கூட உங்களை தேடி வந்த ஆண்டவர் உங்களை ரட்சித்தார் அல்லவோ? தேடி வந்தவரை அற்பமாய் அந்த அன்பை எண்ணுவதா? அந்த அற்பமாய் எண்ணிக்கொண்டு அவருடைய கிருபையை காலின் கீழ் போட்டு மிதித்து விட்டு ஏனோ தானே என்று ஒரு வாழ்க்கையை வாழுவதா? அவரையோ அவருடைய வேத வார்த்தைகளையோ அவருடைய சபையையோ நிந்தனை செய்வதற்குரிய வாழ்க்கையாக வாழ்வதற்கு உங்களை அழைத்தார். பி கிரேட்ஃபுல் டு காட். இயேசு குறித்து என்ன என்று எழுதியிருக்கிறது? இது சர்ச் ஆஃப் காட் என்று அவர் சொன்னார். சபை, தேவ சபை என்று அவர் கூறினார். நான் என் சபையை கட்டுவேன் என்று அவர் சொன்னார். நான் வாசம் செய்யும்படியும் பிதா வாசம் செய்யும்படியும் என் சபையை நான் கட்டுவேன். நான் வந்து அவர்களை நானும் பிதாவும் சேர்ந்து வந்து வாசமாக இருக்கக்கூடிய என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறேன். அவருடைய சபைக்கு நிந்தனை புரிகின்ற ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது சரிதானா? அது வாழ்வது சரிதானா? வேர் இஸ் யுவர் தேங்க்ஃபுல்னஸ் டு காட்? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன எழுதியிருக்க தெரியுமா? அவர் சபையை அன்பு கூர்ந்து தன்னை முழுமையாய் சபைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. இட் இஸ் காட் சர்ச். தன் ரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட ஜனங்களை கொண்டு அவர் தம்முடைய இஸ்ரவேலாய், தேவத்துவத்துக்குரிய இஸ்ரவேலாய், தேவனுடைய பரம எருசலேமாய், தம்முடைய இஸ்ரவேல் மக்களாய் சேர்த்து வைத்து சொந்த ஜனமாய் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் வைத்து கட்டுகின்ற ஒரு சபை என்ற ஒரு உணர்வு கூட அவர்கள் இல்லாதபடி இருப்பது சரிதானா? டோன்ட் யூ ஹேவ் தட் தேங்க்ஃபுல்னஸ் டு காட்? அவருடைய தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வழிகளுக்கும் அவருடைய சபைகளுக்கும் உள்ள ஒரு நன்றி இருந்திருக்க வேண்டாமா? சபை என்று ஒன்று வரும்பொழுது ஆர்ப்பரிப்பு என்று ஒன்று வர வேண்டுமே, அதை நாம் இழந்துதான் போய்விடலாமா? அவரை துதிக்கும் பொழுதும் அவரை பாடும் பொழுதும் சேர்ந்து பாடுகின்ற ஒரு இடம் வருகின்ற ஒரு 2-3 பாடல் படிப்பற நேரத்திலேயே அப்படி ஒரு பரவசம் கொண்டு படித்திருந்திருக்க வேண்டாமா? ஜெபம் பண்ணியிருந்திருக்க வேண்டாமா? அந்த சபையை நேசித்திருக்க வேண்டாமா? தன் முழுவதும் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டாமா? தொண்டையை கொடுத்திருக்க வேண்டாமா? உச்ச சாயத்திலே படித்து விட்டார் என்பதற்காக சைலண்டாய் மாறுவதென்று இருப்பதோ? என்னுடைய தொண்டை உடைந்து சீர்பட்ட இடம் என்னவென்றால் அந்த நாட்களில் உள்ள பெந்தகோஸ்தே சபையை தான். நான் ரசிக்கப்பட்ட 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலங்களில் பெந்தகோஸ்தே சபையிலே போகும்போது அப்படி அந்த நாட்களிலே உற்சாகமாக 4 பேர் 10 பேர் 6 பேர் 8 பேர் தான் உட்கார்ந்துருப்பார்கள். கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்துருக்கிற அந்த சபையில்
உற்சாகம் என்று இருக்கிறதே, 600 பேர் உட்கார்ந்ததை போல் உற்சாகம். வயதானவர்கள் கூட அப்படி ஒரு அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே கரங்களை தட்டி உச்ச சாயத்தில் அவள் படிக்கும்பொழுது ஐ ஜாயின் தேர், அவரோடு நான் சேர்ந்து வரும்பொழுது மை த்ரோட் வாஸ் புரோக்கன், என்னுடைய தொண்டை உடைந்தது. ஒரு மனுஷனுடைய சுரம் எப்பொழுது வரும் தெரியுமா? அவனுடைய தொண்டை, யுவர் த்ரோட் இஸ் சீசன் என்று எனக்கு ஒருவர் சொன்னார். பிரதர், நீங்கள் மைக்கிலே பாடும்பொழுது ஐ ஃபவுண்ட் தட் யுவர் த்ரோட் இஸ் சீசன்டு த்ரோட், உங்களுடைய தொண்டை நொறுங்குண்டு உடைபட்டு பாடுகின்றபடினாலே சுரம் அங்கே வருவதை நான் கண்டேன் என்று அவர் சொல்கிறார். ஏன் தட் மே பி குட் ரைட், அது சொல்வது சரியாக இருந்திருக்கக்கூடும். அது ஏன் என்று சொன்னால் ஐ க்ரை டு காட், என்னிடத்தில் பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினேன் என்பது மாத்திரமல்ல, ஐ சாங் வித் லவுட் வாய்ஸ், உச்ச சாயுதத்தில் உள்ள பாடல்கள் எல்லாம் அப்படி ஒரு தொண்டை கிளியை நான் படித்து நான் பாடுவது உண்டு. ஹல்லேலூயா! நேசிக்கிற ஒரு நேசத்தை சோரமான மக்களை போல் இருந்திருந்திருக்க வேண்டாமா? நீங்கள் சோரமான மக்களை போய்த்தானே ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். உங்களை தேடி வந்தாரே, இந்த ஓசியா தேடி சென்றதே போல் நன்றி வேண்டாமா? அந்த நன்றியுள்ள வாழ்க்கையை, எஞ்சிய காலமெல்லாம் நன்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வேன் என்று அர்ப்பணித்திருந்திருக்க வேண்டாமா? இந்த உலக வாழ்க்கை 80 வயது அல்லது 100 வயது வரைக்கும் கூட இருந்துவிட்டு போகட்டும். அந்த காலங்கள் வரைக்கும் மட்டுமல்ல, நித்திய காலமாய் உம்மோடு நான் வாழ்கின்ற வாழ்க்கையை நான் தெரிந்து கொண்டு கவனமாய் வாழ்வேன் என்று வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள செயலில் யாதாயிலும் ஒன்றையாலும் வைத்து நன்றியற்ற வாழ்க்கை என்று ஆண்டவர் சொல்லுவது சரிதானா? குமார் என்ற அந்த பெண்மணியை எத்தனை இடங்களில் வாசித்திருந்திருக்க வேண்டும். அந்த ஓசியா புத்தகத்திலே அந்த 14 அதிகாரத்திலையும் அவளை வாசித்து அவள் கொண்டாடி அவள் பாதத்தை முத்தம் செய்து அவரை அன்பு கூர்ந்ததை பார்த்திருந்திருக்க வேண்டுமே. இல்லையே, ஒருவன் தான் இருந்தான், ஓசியா இருந்தான். அவன் தான் திரும்ப திரும்ப அங்கே சொல்லப்பட்டான். திரும்புகள், மனம் திரும்பி வாருங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தையை தவிர, திரும்பிவிட்டால் சேர்த்துக்கொள்வார் என்று சொல்கின்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது. நீ என்ன நிலையில் இருந்தாலும் திரும்பிவிட்டால் சேர்த்துக்கொள்வார் என்ற பாக்கியம் இருக்கிறதே, அது நீங்கள் அறிவீர்களா? நான் 1 நான் திரும்பி வந்தேன். என் வாழ்க்கை எத்தனையோ ஐ டோன்ட் நோ. என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை 54 வருடத்தில் ஒரு நாளில் எத்தனை தடவை திரும்பினேனோ எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் ஐ டோன்ட் நோ, so many thousands, ஏராளமான ஆயிரக்கணக்கான தடவைகளை திரும்பி 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 வந்தேனே பாருங்கள். அதை விட பாக்கியம் என்னவென்றால் அணைத்து கொண்டார், அவரை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான். இந்த இரக்கத்தை குறித்து அவங்க அந்த ஓசியா புத்தகத்தில் இவ்வாறு அங்கே வாசிக்கிறோம். அவர் அந்த 6ஆம் அதிகாரம் என்று எண்ணி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பலியே அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவியை நான் விரும்புகிறேன் என்று அவர் சொன்னாரே. ஹல்லேலூயா! பலியே அல்ல என்று சொல்வதில்லை. ஒன்று என்னவென்று சொன்னால், நான் இப்பொழுது எதிர்பார்ப்பதெல்லாம் பலி செலுத்து, நீ செய்தவருக்கு தண்டனை அனுபவி என்று நான் கேட்க வரவில்லை. பலியை நான் அல்ல, ஐ வாண்ட் டு ஷோ them the mercy. தகனபலி கொண்டு வந்தாயா என்று நான் கேட்கப் போவதில்லை. ஐ வாண்ட் டு ஷோ மை லவ், என்னுடைய அன்பையும் என்னை அறிகிற அறிவையும் நான் அவரிடத்தில் கேட்கிறேன். எப்படி அவர் கேட்டார்? அந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஹல்லேலூயா! அது ஒன்றுதானே உங்களுக்கு வேண்டும். நான் கேட்கிறேன் சகோதரிகளே, யூ வாண்ட் டு டர்ன் டு த வே ஆஃப் காட். இந்த வழிக்கு திரும்பி வர விரும்புகிறீர்களா? பழைய சோரமான வாழ்க்கையைத்தான் விரும்புவீர்களா? திரும்பி எங்கே சென்று விட்டீர்களா? நீங்கள் வரும்பொழுது கோமார் என்று எழுதப்பட்டதே போல் முதலாவது அவள் சேர்த்துக்கொள்ளப்பட்டது மாத்திரம் எழுதப்பட்டால் போதுமா? அங்கே ஓசியா இருந்தால் போதுமா? உங்கள் கணவர் இருந்தால் போதுமா? மனைவி மாத்திரம் இருந்தால் போதுமா? யூ போத் சுட் பி தேர். ஏன் அவள் இல்லை? ஏன் கோமார் அங்கே இல்லை? திரும்பவில்லை, அவள் மனம் திரும்பவில்லை. இன் ய ஹவுஸ், ஒரு வீட்டிலே இருவர் படுக்கையில் இருந்தால் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்ற நிலை இங்கே யாருக்காவது ஏற்பட வேண்டுமோ, ஏற்படக்கூடுமோ? தட் இஸ் a dangerous thing. மிக மோசமான ஒரு பகுதி. என்ன செய்யவில்லை அவர்கள்? they are not turned. எத்தனையோ முறை திரும்ப வேண்டிய அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசியிருந்த பொழுதும் டேர்ன் என்று சொன்ன பொழுதும் திரும்பவில்லை. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள் என்று அவர் எதற்கு கூறினார் தெரியுமா? அவர் சொல்லுவார், அந்த 1ஆம் வசனத்திலே குணமாக்குவார், காயங்களை 2வது கட்டுவார், 3வது நம்மை உயிர்ப்பிப்பார், 2ஆம் வசனத்திலே நம்மை இவர் எழுப்புவார். ஹல்லேலூயா!
that we may live before his face. அவருடைய முகத்திற்கு முன்பாக, அவருடைய சமூகத்திலே, அந்த முடிக்கிற 2ஆம் வசனத்திலே, பிழைத்திருக்கும்படி, வாழும்படி, டு லிவ் பிஃபோர் ஹிஸ் ஃபேஸ். இவ்வாறாக நாம் திரும்பி வாழ முடியுமா என்று அவர் கேட்கிறார். ஆகவே God is merciful. அவர் இரக்கமுள்ளவர் என்பதை ஜனங்கள் ருசி பார்த்தது இல்லை. அவர் இரக்கமுள்ளவர் என்பதை சோறு கிடைத்தால் இரக்கம் என்று எண்ணுவதோ, எனக்கு என்னமோ நான் கேட்டதெல்லாம் கொடுத்து விட்டால் இரக்கம் என்று அவர் எண்ணுவதோ, கேட்டதெல்லாம் கொடுத்தார், நாங்கள் காடையை கேட்டோம் கொடுத்தார், தண்ணீரை கேட்டோம் கொடுத்தார் என்று சொன்ன ஜனங்களை தேவன் விரும்பவில்லையே. நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைத்தது என்று சொல்வதா வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் நீங்கள் வருவதும் அவர் உங்களை உயிர்ப்பிப்பதும், லிவிங் யுவர் ஹோல் லைஃப் பிஃபோர் காட், அவருடைய சமூகத்தில் பிழைத்து வாழும்படி அவர் வைத்திருந்தாரே, அப்படி பிழைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தான் சொல்ல முடியும். His ways are perfect. They walk prudently, they walk wisely. ஞானமாய் அவர்கள் புத்தியோடு நடந்து கொண்டவர்கள். நீதிமான் அதே இடத்தில்தான், அதே இடத்தை தான் அவனுக்கும் வருகிறது. வாழ்ந்தான், இவனோ துன்மார்க்கனோ பாதகனோ இடறிய அதிலே அவன் விழுகிறான். அவனுக்கு நடந்ததை போல் பன்மடங்கு இந்த ஓசியாவுக்கு நடந்தது, நீதிமானுக்கு நடந்தது. அவனோ கர்த்தருடைய வழியிலெல்லாம் செம்மையானவள் என்று அவன் நடந்தான். ஹல்லேலூயா. கடைசியாக அதை முடிக்கும் பொழுதும் அதை அப்படித்தான் அவர் சொல்லுவார். அந்த 14ஆம் அதிகாரத்தில், இஸ்ரவேலே உன் தேவனாயே கர்த்தரிடத்தில் திரும்பு, டர்ன் என்று சொல்வதை கேட்டிருக்க வேண்டாமோ? நாம் வாசிக்கிறதை போல் அவருடைய காதுகள் சர்க்கம்சைஸ் பண்ணப்படவில்லை. அவருடைய காதுகள் கூட செவித்தன உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே அதுகளும் கூட விருத்த சேதனம் செய்யப்படுவ வேண்டும். விருத்த சேதனம் என்று சொல்லுகின்ற சுன்னத் என்று சொல்லி இன்னொரு கட்டிங், அவர் நம்பிக்கையை கட் பண்ணுவதை போல் உலகத்தை நம்பி வாழ்கின்ற ஒரு பகுதி நுனித்தோலை கட் பண்ணி அவன் கர்த்தரை சார்ந்து கொள்வதை போல் இல்லாமல் காதுகளும் செவித்தனவு உள்ளவர்களாய், அதுவும் காதும் என்ன செய்திருக்கப்பட்டிருக்க வேண்டும்? விருத்த சேதனம் பட்டிருக்க வேண்டும். இட்ஸ் கட் ஓவர் தேர். அங்கே அந்த ஓட்டையை போட்டதை போல், வெட்டி விட்டதை போல் செவித்துணர்வு உள்ள இல்லாமல் படி திரும்ப என்று கேட்டிருக்க வேண்டும். ஆஸ்கி, உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை கேட்டீர்கள்? ஒருவர் என்னிடத்தில் இவ்வாறு சொன்னார், என்ன பிரதர் என்னை பார்த்து மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறீர்கள். நான் சொல்வதெல்லாம் இந்த பகுதியிலிருந்து திரும்ப என்று சொல்கிறேன். நீங்கள் செய்கிறது தப்பு இல்லையா? அதை நான் கேட்கவில்லை பிரதர், நான் ஏற்கனவே மனம் திரும்பி விட்டேன். நான் 6 வருடத்திற்கு முன்பே மனம் திரும்பி 6 8 என்னமோ சொல்கிறார் வருடத்துக்கு முன்பு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோம் தெரியுமா உமக்கு? இப்போ போய் என்னை பார்த்து மனம் திரும்பி என்று சொல்கிறீர்களே என்று அவர் கேட்கிறார். ஐ வாண்ட் டு டெல் யூ, ஐ டர்ன் ஃப்ரம் மை செல்ஃப், என்னை விட்டு திரும்புகின்ற ஒரு பகுதி என்று சொல்வதெல்லாம் நாட் 1 or 2, 1 அல்ல 2 அல்ல, நேற்றல்ல முந்தின நாள் அல்ல, எவ்ரிடே ஆல்மோஸ்ட் ஐ ஹியர் இட். ஐ கோ டு காட் அண்ட் ரிப்பெண்ட், திருந்துகிறேன். ஐ வாண்ட் டு லைக் காட், இயேசுவை போல் இயேசுனுடைய சாயலை அணிய வேண்டும் என்று விருப்பம் எனக்கு இருக்கிறபடினாலே ஹி பாயிண்ட் அவுட் சம்திங், ஒன்றை அவர் உணர்த்தும் பொழுதெல்லாம் பசுத்தாவின் இன்னொன்று வாசம் செய்கின்றபடினால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அந்த உணர்வு இருக்கிறதை, உணர்வுள்ள அந்த உண்மையுள்ள அந்த நல்ல மனசாட்சி இருக்கிறதை, அவர்கள் தங்களுடைய நல்ல மனசாட்சியை அவர் சேதப்படுத்தி அவருடைய விசுவாச கப்பலும் மூழ்கி போய்விட்டது என்று சொல்கிறார். அப்படி போல் இல்லாமல் தி ஷார்ப் கான்சியன்ஸ், அதை கேட்டு ஐ டர்ன் திரும்பி நான் வருகிற ஒரு வாழ்க்கை என்று உண்டல்லவோ, அதை நீங்கள் வாழ்ந்திருந்தால் இந்த ஓசியாவை போல் 14 அதிகாரத்திலையும் யூ வுட் பி தேர், நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள். ஃபைனலாய் வாழ்க்கையின் முடிவில் என்ன சொல்வீர்கள்? உங்களுக்கு வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பல கமெண்ட் பண்ணுவதற்கு ஓசியா, ஐயோ பாவம், அவனுக்கு கோமார் என்று ஒரு சோரமான மனைவி இருந்தால், சோரமான பிள்ளைகளையும் வைத்திருந்தான், அவன் பட்ட வாடகை இஸ்ரேல் ஜனத்திலே போய் ஒரு தீர்க்கதரிசிக்கு நடந்த கதியை பார்த்தீர்கள் என்று என்ன பண்ணாலும் பேசிவிட்டு போகட்டும். பட் ஹிஸ் டெஸ்டிமோனி இஸ், அவனுடைய முடிவு என்னவென்று சொன்னால், யோபு என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், த ஃபைனல் டெஸ்டிமோனி இஸ் காட் இஸ் குட், தேவன் மனதுருக்கம் இரக்கம் உடையவர் என்பது அவனுடைய சாட்சி. அதுபோலவே இந்த ஓசியானுடைய சாட்சியும் கர்த்தருடைய வழியிலெல்லாம் செம்மையானவர்கள், பர்ஃபெக்ட், ஒரு பழுதும் இல்லை என்று அவன் சொல்லுகின்ற வாழ்க்கையை பெற்றுவிட முடியும். ஹவ் இட் கேன் பி என்று எப்படி அவன் சொல்ல முடியும் என்று நாம் வாதம் செய்வதற்கோ அது பட்டிமன்றம் நடத்துவதற்கோ நாம் போவதில்லை. ஹீ நோஸ் தேட். அவன் சொன்னானே பாருங்கள், தேட்ஸ் இனஃப். யோபு சொன்னானே பாருங்கள், தேட் இஸ் இனஃப். கேன் யூ சே தேட்? நீங்கள் சொல்ல முடியுமா?
கர்த்தருடைய வழியிலெல்லாம் செம்மையானவைகள். ஹல்லேலூயா. வெளியேறது சொல்லுவதற்கு, கமெண்ட் அறிவிப்பதற்கும், பட்டிமன்றம் போடுவதற்கும் வைத்து அதெல்லாம் செம்மையானது இல்லை என்று சொல்வதற்கும் 1000 பேர் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் உலக ஞானத்தை வைத்து சொல்வார்கள். ஆனால் தெய்வ ஞானத்தின்படியும் ப்ரூடன்ட்லி வாக்கிங் இன் த விஸ்டம் அண்ட் த ப்ரூடன்சி நடந்தவர்கள்தான். அவர்கள் இடறி விழாத வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான். பாதகன் இடறி விழுவான், அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். இப்படி விழத்தான் வேண்டும் என்று அவன் சொல்லுவான். அவன் குடிக்கத்தான் போவேன் என்று அவன் சொல்லுவான். எனக்கு இந்த காரியங்களெல்லாம் எனக்கு மனசில் சஞ்சலம் என்று அவன் போய்விடுவான். ஆனால் தெய்வ பக்தி கொண்டு தேவனை அறிந்த மனுஷன் ஒரு நாளும் அவன் சொல்ல மாட்டான். he did everything well, சகலத்தையும் நன்றாய் நடத்தினார் என்று தான் அவன் சொல்வான். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை எவ்ரிபடி சுட் லீவ் தேன். நம்ம எல்லோரும் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி என்று சொல்கின்றதை காத்து கொண்டு இருக்காங்க. டுடே மேபி த லாஸ்ட் டே, இன்று கடைசி நாட்களில் வேலையாக இருக்கக்கூடும். வாட் இஸ் யுவர் டெஸ்டிமனி? ஹிஸ் வேஸ் ஆர் பர்ஃபெக்ட். அப்படி வழியில் எல்லாம் உத்தமமானவர்கள். ஐ வில் நாட் கோ அவே ஃப்ரம் ஹிஸ் வேஸ். வழியில் விட்டு நான் திரும்பி போக மாட்டேன். when I turn, திரும்பி விட்டால் கர்த்தருடைய துணியை கேட்டு அவரிடத்திலே திரும்பி 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 வந்து வாழுவேன். அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் திரும்பி வந்து விட்டால் கட்டுவார், என்னை எழுப்புவார், என்னை உயிருள்ளவனாய் மாற்றுவார். he will not reject me. ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். everybody God loves. எல்லோரையும் தேவன் அன்பு ஊறுகின்ற அந்த மாபெரும் அந்த அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தெய்வ அன்பை அதையெல்லாம் அனுபவித்தவர்கள் பாடுவார்கள். நான் ஒரு நாள் சொன்னதை போல் இந்த விடத்தல் தீவு ஜனங்கள் 4 முறை 4 5 என்று 4 முறை யுத்தம் நடந்தது. 4 முறையும் வீடுகளை கட்டி 4 முறையும் வீடுகள் அழிந்து 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 என்று 4 முறை அழிந்து வந்த பிறகு அவர்கள் இப்பொழுது யுத்தமில்லை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மதுரையில் தான் தொடங்கி அது ஆரம்பித்து வந்த அந்த இடத்தல் தீவு ஜனங்கள் சுமார் 200 ஜனங்கள் என்று இருந்து கோலாகலமாய் கர்த்தரை மகிழ்ந்து கொண்டாடுகின்ற அந்த வாழ்க்கை வாழ்ந்த ஜனங்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தெரியுமா? வார் 4 யுத்தங்களை கண்டவர்கள். யுத்தங்களை பார்த்தது மாத்திரமல்ல, சொந்த வீடுகளெல்லாம் இழந்து தவித்தவர்கள். அத்தனையும் தவித்து அந்த மக்கள் என்னுடைய அறிக்கை என்னவென்று தெரியுமா? ஓ எல்லை இல்லாத தேவ அன்பே, உமை முழு உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். எப்படி பாடினா அந்த 200 ஜனங்கள் எழுந்து நின்று அந்த பாடலை பாடும் பொழுது கண்ணீர் வராமல் இருக்காது. சும்மாவாக எழுதினா பாட்டு எழுதுவதற்காக எழுதி வைத்து அவர் பாடினார்கள். 4 யுத்தங்களை சந்தித்தவர்கள், வீடெல்லாம் இழந்தவர்கள். இன்று அவர்கள் பாடும் பொழுது ஓ எல்லை இல்லாத தேவ அன்பே, முழு செல்லவரை ஆராதிப்பேன். ஓ எல்லை இல்லாத தேவ அன்பே, உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை எல்லாம் சேர்ந்து பாடுங்கள். ஆராதனை ஆராதனை அன்பான இயேசுவே, ஆராதனை 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 அன்பான இயேசுவே, அன்பான இயேசுவே என்ற என்ன அருமையாக அவர் பாடினார்களே பாருங்கள். அதில் உயிர் மூச்சு இருக்கிறது ஐயா. அவள் பாடின அந்த பாட்டில் உயிரோட்டம் இருக்கிறது. அந்த பாடலை அடிக்கடி நான் ஹமிங் பண்ணி இதயத்தில் வைத்து நான் பாடுவது உண்டு. ஏனென்றால் வாழ்ந்தவர்கள், துன்பத்தை சந்தித்தவர்கள், துன்பத்திலிருந்து அவர்கள், நான் ஒரு கதைகளை எழுதினதை போல இந்த ப்ளூ நைட்டிங்கேல் அந்த முள் துன்பத்தின் நேரத்தில் தான் இனிய கானத்தை துணிக்கும். அது ஒரிஜினல், சும்மா படிக்கிற தொண்டையிலிருந்து வருகின்ற இனிய கானம் அல்ல, துன்பத்தில் வந்து விளைந்த ஒரு கானம் இருக்கிறதே. அப்படி வழியிலெல்லாம் செம்மையானவில் என்று வாழுகிறார்களே, they will sing unto the Lord. கர்த்தருக்கு மகிழ்ந்து பாடுவார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கொண்டாடி இருக்கும். அவர்கள் பூரித்து போயிருப்பார்கள். அங்கே கோமாரை தேடினால் கோமார் இல்லை. கோமார் மூலமாய் தான் இவன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான். அங்கே அவள் இல்லை சேர்ந்து பாடுவதற்கு. இந்த ஓசியா இருக்கிறான். அவருடைய வழியிலெல்லாம் செம்மையானவள் என்று பாடுங்கள், சொல்லி மகிழுங்கள், என்னாலும் சொல்லி மகிழுங்கள். கடைசி இந்த 14ஆம் அதிகாரம் வரும் என்று என்ன, இன்றைக்கே 14ஆம் அதிகாரம் என்று எண்ணி
இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வழிகள் செம்மையான என்று சொல்லுங்கள். 365 days 365 நாட்களும் கடைசி நாட்கள் என்று கருதி 14ஆம் அதிகாரம் என்று கருதி அவருடைய வழிகள் எல்லாம் செம்மையானவர்கள். பாதகன் அந்த வழியிலே அவன் அங்கே விழுந்தான். ஐ டோன்ட் ஃபால் தேன், நான் விழவில்லை. ஒரே காரணம், நான் பெரிய ஒரு மனுஷன் என்று அல்ல, அவருடைய வழிகள் செம்மையானது என்று அறிந்து நான் வாழ்கிறேன். நோயிங் காட், அறிந்து வாழ்வதும் அவருடைய அன்பை புரிந்து வாழ்வதும் அவருடைய இரக்கத்தை விளங்கி வாழ்ந்தவனும் ஒரு காலம் இடறி போகவே மாட்டான். தேவன் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ கேட்ட மாதிரி அந்த பலியை காட்டிலும் அவரை அறிகிற, கர்த்தரை அறிகிற அறிவே அவர் விரும்புகிறார். நம்ம லைஃப்பில் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய முறுமுறுப்புகள், குறை சொல்லுதல் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்னென்னா, தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இந்த நாலேஜ் ஆஃப் காட், ஆண்டவரை ப்ராப்பராக அறிஞ்சு கொள்ளாமல் இருக்கிற ஒரு காரியம்தான். ஏனென்றால் வாழ்க்கை என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகத்திலிருந்தும் ஏதோ ஒரு காரியங்கள் உற்றார் சுற்றத்தார் இடத்துலேருந்தும் உறவினர் இடத்துலேருந்தும் இல்லை ஆண்டவரை அறியாத சொந்த குடும்பத்தார் இடத்திலிருந்தும் தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் வைத்திருக்கிறதுனால அதன்படி தேவன் என்னை நடத்த வேண்டும் என்பதை நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால தான் கம்ப்ளைண்ட்டும் முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் ஈஸியாக வாழ்க்கையில் பிரவேசிக்குது. ஆனால் இங்கே ஓசியாவுடைய லைஃப்பை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய திருமண வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே அவர் அது இயல்பாக இப்படி தான் லைஃப் இருக்கணுன்றத உலகம் கற்பிக்கிற அந்த வாழ்க்கைக்கு மாறாக தான் ஆண்டுறாங்க. ஓசியாவை தெரிந்து கொண்டு அப்படி ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுக்க செய்தார். அவர் ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனாய் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய, தேவனுடைய எப்படிப்பட்ட அன்பும் இரக்கமும் உள்ளவரை என்பதை ஹோசியா மூலமாக ஆண்டவர் பிரதிபலித்து காண்பிக்கிறார். அப்படி அவரை சூஸ் பண்ணதே நான் உண்மையிலே யோசிப்பேன். அதை அடிக்கடி அவர் எப்படி ஆண்டவர் அப்படி ஹோசியா அப்படி சூஸ் பண்ணார். அந்த ஹோசியா அவ்வளவுத்தையும் முடித்து கடைசியில் அவர் சொல்கிற அந்த சாட்சி பயங்கரமான ஒரு சாட்சி. ஆண்டவர் நடத்தின வழியில் எல்லாமே இட் இஸ் ரைட். இங்கிலீஷில் என்ன எப்படி இருக்குன்னா செவ்வையானதுன்னா ரைட் அப்படின்றது. நம்ம அநேக நேரம் ஏன் இது இஸ் ராங்குன்னு நினைக்கிறது காரணம், தேவனை அறிந்து கொள்ளாமல் நம்மளுடைய அறிவை கெட்டுகிறபடி ஆண்டவர் என்னை நடத்தணும்னு நினைக்கிறது தான். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்து லெட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ்னு சொல்கிறார். அந்த முடிக்கிற கடைசி வசனத்தில் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு ஃபார் த வேஸ் ஆஃப் த லார்ட் ஆர் ரைட் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய வழி எல்லாமே சரியானது தான் அப்படின்னு சொல்கிறார். நிஜமாகவே உண்மையிலே ஒரு பாவம் செய்வதற்கும் பாவத்தில் வாழ்வதற்கும் என்னென்னா, அவங்க சுய இச்சையே மனுஷன் செய்கிறதுக்கு ஈஸியாக சொல்கிற ரீசன் என்னென்னா, தன்னுடைய சூழ்நிலைகளை காரணமாக வச்சு தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வது. ஒரு கல்யாணமான ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தினால அவங்க முறுமுறுத்து பயங்கர பாவம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க ஆவிக்குரிய ஒருத்தவங்க சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணி பாருங்கள், நீங்கள் கல்யாணம் பண்ணாத ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லை, திருமணம் ஆகாத ஒருவர் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை யாரோ சொல்லும் பொழுதோ, ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை படித்து ஆண்டவர் இடைப்படும் பொழுதோ தங்களுக்குள்ளே இருக்க முறுமுறுப்பு, நீங்கள் கல்யாணம் பண்ணி பாருங்கள், கல்யாணம் ஆகாமல் இருந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இல்லை, கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் பார்த்து பாருங்கள், நீங்கள் வீட்டில் இருக்க பிள்ளையை நீங்கள் கவனித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவியோ, இல்லை ஒரு கணவன், இல்லை நீ வேலையெல்லாம் கவனிச்சு பாரு, எல்லா வேலையும் பார்த்து வேலையெல்லாம் அவ்வளோ டென்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துப்பார், அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதோ என்னென்னா, தங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை நடக்க முடியாத ஒரு காரியத்தை முற்றுப்புள்ளியாக வைத்து தன் சுய இச்சையை பூர்த்தி செய்து தன் முறுமுறுத்து குறை சொல்லுகிற ஒரு இடத்துக்கு போகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போகாதபடி தேவன் என்னை எந்த எல்லையில் வச்சுருக்கிறாரோ, நிஜமாகவே நம்ம லைஃப்பை கவனித்து பார்த்தோம்னா நம்ம 120 வருஷம் வாழ்கிறோன்னு கூட வச்சுக்கலாம். அது வெறும் ஒரு புள்ளி தான் என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு நித்திய ஜீவன் என்று முடியாத எல்லையற்ற ஒரு ஜீவன் எனக்காக இருக்கிறதுன்றதை நினச்சி பார்க்கும் பொழுது இந்த பூமியில் எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நான் அவருக்காக வாழ்கிறதுக்கும் அவருக்காக நான் வாழ்ந்து அவருக்காக மறிக்கக்கூடிய ஒரு ஜீவியமாக தான் இந்த பூமியில் இருக்கணும். அது எனக்கு எந்த சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் அனுமதித்த பாதையில் நான் நிற்கிறேனான்றது மட்டும்தான் என்னுடைய செக்காக இருக்கணுமே தவிர்த்து என் கர்த்தர் அனுமதித்து என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்லி நான் நிர்ணயிக்கிற ஒரு இடத்துக்கு போகாதபடி கர்த்தரின் சித்தத்தின்படி நான் நிற்கிறேனா, தேவ பயத்தோடு நான் நடந்து ஆண்டவருடைய பாதத்தில் சித்தத்தில் நிற்கிறேனா, அது போதும். இந்த சித்தத்தில் நின்று இதற்கு அப்பாற்பட்டு நான் நினைக்காதபடி நான் எண்ணாதபடி என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே எப்படி வேணாலும் என் லைஃப் இருக்கட்டும்,
கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் நின்று முடித்து நான் போகும் பொழுது என்னை தேவன் ஒரு சாட்சியாக நிறுத்தி அந்த வாழ்க்கையை அவர் வணைவார். அவருடைய பிளான்ஸே நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பக்கம் யோசிப்போம், அவர் வேறு மாதிரி யோசிப்பார். நம்ம இப்படிலாம் இருந்தால் கரெக்ட் நினைப்போம், வேறு மாதிரி யோசித்து முடிவை ரொம்ப அழகாக மாற்றி நல்ல ஒரு நற்சாட்சியாக முடித்து அவர் முன்பாக நிற்கும் பொழுது உண்மையும் முத்தமும் உள்ள உண்மையும் முத்தமும் உள்ளவன் என்று ஆண்டவர் அப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கைக்கு நேரம் நடத்திடுவார். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு நம்ம பூமியில் முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் வாழ்ந்தது காரணம் தேவனை நம்ம அறிந்திருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமுள்ள ஒரு முடிவை தான் நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் அந்த முடிவாக கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஓசியாவுடைய லைஃப், யோபுடைய லைஃப், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது இப்போ ஓசியா சொல்லலாம், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடந்தால் தெரியும் அப்படின்னு நான் சொன்னார். அவர் கிடையாது. அவர் தேவன் அனுமதித்த பாதையில் தேவன் சொன்ன பங்கில் நடந்து முடித்து எல்லாமே பர்ஃபெக்ட், திஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லி முடித்தாரே. இது உண்மையிலே என் லைஃப்பில் நான் எப்பயுமே ஒரு சேலஞ்சாக வச்சுருக்கிற ஒரு காரியம். ஏன்னா என்னால் ஈஸியாக முறுமுறுப்பும் குறை சொல்வதற்கும் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி இந்த ரீசன்னால் நான் பாவம் செய்கிறேன், நான் முறுமுறுத்தேன், நான் தீமையான வார்த்தைகளை பேசினேன், தீமையாக ஒரு ஆண்டவரை விட்டு விலகி போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல என்னால் முடியுன்றதை என் லைஃப்பில் நான் கண்டு இப்படிப்பட்ட தேவனை அறிந்து வாழக்கூடிய மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் 7-70 முறைன்னு சொன்னது மாதிரி ஒரே காரியத்துக்கு 7-70 முறை வந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் மனம் திரும்பி வரணும், அதுதான் அவர் விரும்புகிறார். அப்போ நான் மனம் திரும்பி வாழக்கூடிய, தேவனிடத்தில் எப்பயும் கெட்டி சேர்ந்து வாழக்கூடிய, தேவனை அறிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை வாஞ்சிக்கிறேன். இதே நம் சபை அனைவரும் இப்படிப்பட்ட தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்று, தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து எல்லா சூழ்நிலையும் நன்மைக்கு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அநேக சூழ்நிலை முடிஞ்சதுக்கப்புறம் சில சின்ன சூழ்நிலைகள் நம்ம லைஃப்பில் ஆண்டவர் அனுமதிப்பார். அப்போ அந்த சூழ்நிலை முடிஞ்சதுக்கப்புறம் அது சில நன்மையாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகளை பேக்ரவுண்டை வந்து ரீவைண்ட் பண்ணி நம்ம என்ன அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்றத நிதானித்து யோசித்து பார்க்கும் பொழுது, ஏன் இவ்வளோ முறுமுறுத்தேன், ஏன் இவ்வளவு குறை சொன்னேன் நான், ஏன் இந்த இடத்துல நான் ஆண்டவரை சந்தேகித்தேன் நான் அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணுற இடத்துல போய் நான் முடிஞ்சிருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்து நான் வெக்கப்பட்டிருக்கேன். அப்போ அடுத்த ஒரு சூழ்நிலைகள் எனக்கு வரும்பொழுது, இந்த சூழ்நிலைகளில் நான் முறுமுறுக்கத்தக்க ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என் இதயத்தில் எப்பயுமே நான் கேர்ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியது, இந்த சூழ்நிலையில் அவசரப்பட்டு முறுமுறுக்கக்கூடாது, அவசரப்பட்டில்லை முறுமுறுக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையில் என் நன்மைக்கென்றே இருக்குது, இது தேவ சித்தத்தின்படி வந்த வழியான்றதை மட்டும் நிதானிச்சுப்பார், அது போதும். தேவ சித்தத்தின்படி தான் நிற்கிறியா, இந்த சூழ்நிலையில் கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்ரி அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்தில் தியானித்தது மாதிரி கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு தாவீது சொன்ன மாதிரி எந்த சூழ்நிலையும் ஸ்தோத்திரித்து வாழக்கூடிய ஒரு லைஃப்பை தான் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை சபையில் அனைவரும் பெற்று ஆண்டவரை எல்லா இடத்திலும் மகிமைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓசியாவோட வாழ்க்கையை படித்து பார்க்கும்போது அது 2 விதமாக இருக்கும். ஒன்று, தேவன் சோரம் போன தன் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே வைத்த அன்பு. அவங்க தேவனே வேணான்னு வழி விலகி போன போதும் அவங்க இன்னொரு இடத்துல விபச்சாரத்தில் இருந்தப்போ கூட்டி வந்து சேர்த்து எப்படி அன்பு செய்தார் அப்படிங்கிறது தான். அத்தகைய அன்பை என் வாழ்வியில் நான் ருசிச்சிருக்கேன். நன்மையொன்று இல்லாத போதும், தேவனுக்கு அடுத்தவர்கள் எதையும் நான் தேடாத போதும் தேவன் வந்து என்னை கூட்டி அவர் வழியில் இன்னும் வைத்திருக்கிறதும், அதில் தினம் நடத்துகிறதும், நான் வழி விலகி போகிறப்பவும் அதை ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து என்னை திருத்தி கொண்டு வந்து இன்னும் அவரோட வழிகளையும் அவரோட சபையிலையும் சபை மக்களோடையும் நிறைய விசுவாசிகளோடும் இன்னும் ஒரு தொடர்பில் வைத்திருக்கிறது நான் தேவனுடைய பெரிய கிருபையாக பார்க்குறேன். அந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லித்தரேன். அந்த கிருபையில் இன்னும் நிலைத்து வளர தேவன் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு விசுவாச அறிக்கை அடைகிறேன். அடுத்து ஓசியாவோட பங்கு. ஓசியாங்கிறவர் எந்த தப்பு செய்யாத போதும் ஒரு அன்ஃபெய்த்ஃபுல்னஸோடு அவரை வந்து தேவன் வந்து அவர் இணைத்து விடுகிறார். அப்படி இருந்தும் அத்தகைய ஒரு அன்ஃபெய்த்ஃபுல்னஸ்ஸை அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமும் அவர் தேவனை குறித்து சொல்கிற சாட்சி வந்து தேவனுடைய வழிகள் வந்து செம்மையானவைகள் அப்படின்னு சொல்லி, அத்தகைய சாட்சி எல்லா நேரத்துலையும் என் வாழ்க்கையில் இருந்திருக்குன்னா கட்டாயம் கிடையாது. ஆனாலும் தேவனுடைய கிருபை அதை நிறைய நேரங்களில் சொல்ல வைத்திருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட புதில் என்னோடய சின்ன வயசை வந்து ரொம்ப என்னை வந்து பாதிக்கும். இது இப்படி நடந்திருக்கலாமே, அது அப்படி நடந்திருக்கலாமே, இவங்க இன்னும் கொஞ்சம் அன்புள்ளவங்களாக இருந்திருக்கலாமே, இவங்க இன்னும் கொஞ்சம் நம்மளை தயவு பொருந்தி நடத்தியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி, அப்போ எங்கள் தேவன் வந்து எங்கே போனார், அவர் காணாமல் போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிப்பேன். எனக்கு அப்போ இந்த ஓசியாவில் உள்ள வசனம் தெரியாது. ஆனாலும் நான் நிறைய வரலாறுலாம் கொஞ்சம் படிக்கிறதுனால ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு அமெரிக்க அதிபர் வந்து 2வது முறை அவர் வந்து பிரசிடெண்ட்டாக பதவியேற்கிறப்ப அவர் கொடுத்த ஒரு அட்ரஸ் உண்டு, இனாகரல் அட்ரஸ் ஒன்று உண்டு. அதில் ஒரு வசனம் உண்டு, த ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ஆர் ஆல் டுகெதர் ரைட் அண்ட் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி. அது அப்போ நான் கேட்டப்போ அந்த வசனம் என் இருதயத்தில் பதிஞ்சுது.
இந்த சென்ஸ் அவர் அந்த 2வது முறை பதவியேற்கிற விதம் வந்து எப்படின்னா, அவர் முறை அதிபராக இருந்தப்போ ஒரு பெரிய உள்நாட்டு போரை வந்து தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். அதில் நிறைய பேர் மடிஞ்சிருப்பாங்க. அதில் ஒரு கூட்டத்தார் வந்து அடிமைகளாக இருக்கிற மக்களை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு, இன்னொரு கூட்டத்தார் நாங்கள் அடிமைகள் இல்லை, நாங்கள் வந்து சுயாதீனர்கள், தேவனுக்கு முன்பாக சமமாக படைக்கப்பட்டவர்கள்னு சொல்லி சண்டை போடுறதும் அவர் வந்து ஓவர்சீ பண்ணி அடுத்து 2வது டேர்முக்குள்ளே போவார். அப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்கிறப்ப, எப்படி ஒரு மனுஷன் வந்து இத்தனை பேரோட மரணத்தை பார்த்து இத்தனை சண்டைகளையும் இத்தனை பிளட் ஷெட்டையும் பார்த்ததுக்கப்புறமும் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே, ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ஆர் ஆல் டுகெதர் ரைட் அண்ட் ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே. அது சங்கீதம் 19:9 இருக்குது அந்த வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போது அது எனக்கு அந்த வசனம் புரிஞ்சாத போதிலும் அந்த சூழ்நிலையில் எனக்கு கடந்து போக அந்த வசனம் ரொம்ப உதவியாக இருந்தது. தேவன் வந்து ஒரு நியாயமானவர், அவருடைய கட்டளைகள் வந்து நியாயமானவைகள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போகிறதுல ஒரு ஜெயம் இருக்குது. அந்த ஜெயம் வந்து இந்த உலகத்தை வந்து மிதித்து தெளிக்கிற ஒரு ஜெயமாக இருந்தது. நான் அதில் கவனித்தேன். இல்லாட்டி நான் அதிலேயே சுற்றி என்னோடய கிறிஸ்திய வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் நான் வளர்ந்துருக்கவே முடியாது. அந்த இடத்துலையே தேக்கமடைஞ்சு அப்படியே இருந்திருப்பேன். நம்ம சகோதரர் சொன்னப்போ விடத்தல் தீவு போனப்போ நிறைய சகோதரர்கள் பார்த்து பேச கர்த்தர் கிருபை செய்தார். அந்த போரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து பார்த்துருக்கேன். அப்பவும் நானும் யோசிச்சிருக்கேன், இத்தனை பேர் செத்து இப்படி ஒரு தனி நாடு வாங்கி இதில் என்ன இது இருக்குது அப்படின்னு நான் நிறைய நேரம் கடவுள்டையும் கேள்வி கேட்டிருக்கேன். எனக்கும் தோணுன ஒரு விஷயந்தான். ஆனால் அங்கேருந்த ஒரு சகோதரர்களும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசவே இல்லை. அவங்க தேவனுடைய உண்மையும் தேவன்கிட்ட இருந்து அவங்க பெற்ற கிருபைகளையும் அந்த கொஞ்சத்தில் அவங்க எப்படி தேவன் வந்து அவங்கள நடத்தினார், எப்படி ஒரு பங்கர் குழியில் அவங்கள காப்பாற்றினாங்கிறத வந்து அவ்வளோ மேன்மையாகவும் உண்மையாகவும் சொல்கிறப்ப அவர்கள் வந்து தேவனுடைய அன்பையும் அகலத்தையும் இன்னும் நல்லா அறிஞ்சிருந்தாங்கங்கிறத எனக்கு உணர்வு அடைஞ்சேன். நாம் அறிய வேண்டிய விதமாக இன்னும் தேவனை நிறைய அறிய வேண்டி இருக்குது. அவரோட அன்பிலையும் அவரோட கிருபையிலும் அவரோட தயவிலையும் நிறைய வளர வேண்டியிருக்கு. அப்போ அந்த கிருபை கிடைக்கிது. தேவனே, நீ உம்முடைய வழிகள் எல்லாம் செம்மையானவைகள் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஞ்சம் புலப்பட்டது. ஆனாலும் அந்த வழியில் இன்னும் நடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்குது. தேவனத்தை கிருபை எனக்கு தரணும், சபைக்கும் தரணும். நம்ம தேவன் நமக்கு எல்லாருக்கும் அந்த கிருபை தருவார்னு நம்புகிறேன், விசுவாசம் அறிக்கையிடுகிறேன். ஆமென். பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒரு உம்முடைய சொந்த குடும்பமாய் எங்களை வைத்து எங்களை விசாரிக்கிற நல்ல ஆண்டவர். இங்குள்ள சிறு பிள்ளைகள் தொடங்கி எல்லோரையும் நீ பேராய் விசாரித்து எங்களை உம்முடைய மந்தையிலே உம்முடைய சொந்த ஜனமாய் உம்முடைய சொந்த குடும்பமாய் கட்டி வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கிரியை செய்வராக. கேட்ட வார்த்தைகள் அனைத்தும் உயிருள்ளதாக எல்லோருக்கும் மாற கிருபை செய்து எங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு ஒவ்வொரு நாளும் உள்ள முடிவாய் கர்த்தாவை உம்முடைய வழியிலெல்லாம் செம்மையானவில் என்று கூறுகிற மக்களாய் வாழ, உண்மை அன்பு கூர்ந்து வாழ, உன் அன்பிலே திளைத்து வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. நாங்கள் பெற்ற அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கவும், நாங்கள் பெற்ற உம்முடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கவும் அழைத்திருக்கிறேன். நல்ல மாதிரியாக வாழ்ந்து நாமத்தை மையப்படுத்த உதவி செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.